यावदात्मा करेक्ट करेक्ट यावदात्मा शरीरे अस्ति तावत् स शक्ति संयुतः पश्चात् यान्ति गते तस्मिन् स्वतन्त्राः सर्वशक्तयः. ஸோ இப்போ யார் பேசிட்டு இருக்கு? அந்த பாலகன், அதாவது கிருஷ்ணர்கிட்டருந்து குழந்தை, கிருஷ்ணருக்கு ஒரு ஆசேஸ்வரிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. தண்ணியில் ஒரு பிரம்மாவோட ஆயுள் முழுக்க அப்படி கடந்தது. திருப்பி எழுந்து வரும்போது ரெண்டாக ஆச்சு. அதுதான் ஒன்று வந்து அப்படியே விராட்டாக மகாவிராட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய இது பொன்னண்டம், ஒரு பெரிய பேரண்டமாக அப்படி ஒரேடியாக பெரிய அண்டமாக அப்படி இருக்குது. அது அதோடு கூட தன்னுடைய பாகமாக ஒரு குழந்தை வடிவில் இருக்குது. அப்போ அந்த குழந்தை வந்து கேட்குறது, யாரை? கிருஷ்ணரை பார்த்து கேட்குறது, எனக்கு பசிக்கிறதே, தாகமாக இருக்கே, என்னெல்லாம் கேட்குற வச்சே, கவலைப்படாதே, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நீ என்ன போலேயே தான், என்ன மாதிரி தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ இந்த குழந்தை சொல்கிறது, சரி எனக்கு வரம்ங்கிறது வேணுமானா எனக்கு உங்ககிட்ட பக்தி மட்டும் தான் வேணும், வேற என்ன வேணும் எனக்கு, அதனால் உன்னுடைய பக்தியோடு கூட நான் இருக்கணும். ஸோ யாவது ஆத்மா ஷரீரே அஸ்தி, என்னுடைய அந்த ஆத்மா வந்து உடம்பில் இருக்கும் வரையிலும் அந்த சக்தி, தாவத்ச சக்தி சமீதம், அது வரையும் தான் சக்தி இருக்கும். ஆத்மா போயிட்டானா என்னாச்சு? பிராணம் போயிடுறது, ஆத்மா போயிடுறது. அதுக்கப்புறம் எங்கே சக்தி இருக்குது? சக்தி கிடையாது, செத்து போய்டுறது. ஸோ ஆத்மா இருக்கும் வரையிலேயே அந்த சக்தியோடு கூட இருக்கிறது. பஷாத் அதுக்கப்புறம் யாந்தின்னு போயிடுறது, செத்து போய்டுறது. அது கதே தஸ்மின், அந்த சரீரம் போனதுக்கப்புறம் சர்வசக்தியாக சுதந்திராக, எல்லா சக்திகளும் ஃப்ரீயாக வெளியில் போய்டுறான். அதுக்கப்புறம் சக்தியெல்லாம் தேவையில்லை அந்த சரீரத்துக்கு. அதனால அந்த உடம்புல இருந்த சக்தியெல்லாம் ஃப்ரீயாக வெளியில் சென்று விடுகிறார்கள். यावद् आत्मा शरीरे अस्ति तावत् स शक्ति संयुतः पश्चात् यान्ति गते तस्मिन् स्वतन्त्राः सर्वशक्तयः. राधे कृष्ण मैम. स च त्वं च महाभाग सर्वात्मा प्रकृतेः परः स्वेच्छामयश्च सर्वाद्यः ब्रह्मज्योतिः सनातनः. மகாபாகியுடைய கிருஷ்ணா கூப்பிடுறது, குழந்தை சொல்கிறது, சச்சா தொம்சா, அந்த ஆத்மாவும் நீயும், நீ பரமாத்மா. ஸோ சர்வ ஆத்மா பிரகிருத்தேகே பரக. ஸோ நீயும் அந்த ஆத்மாவாக, சர்வ ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய மகாபாக, பிரகிருத்தேகே பரக, நீ பிரகிருதி கிடையாது, பிரகிருதிக்கு மேலாக இருக்கக்கூடியவர் மகாபாக. சொல்கிற குழந்தை பேசுறது, ஸ்வேச்சாமயஷா, நீ சுதந்திரன், நீ உன்னோட இச்சைப்படி நீ நடக்க முடியும், உனக்கு யாரும் அடக்க முடியாது, நீ சுதந்திரன். சர்வ ஆதியக, முதலில் தோன்றியவன் நீ, சர்வ ஆதியக முதலாக இருக்கக்கூடியவன் நீ. பிரம்ம ஜோதி, நீயே தான் ஜோதி ஸ்வரூபமான பிரம்மமாக இருக்கக்கூடியவர். சனாதனக, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் அந்த குழந்தை வந்து ஸ்துதி பண்றது. சச்ச த்வம் ச மகாபாக சர்வாத்மா பிரகிருதேஹ பரஹ ஸ்வேச்சாமயஸ்ச சர்வாத்யஹ பிரம்ம ஜோதி சனாதனஹ. இத்யுக்த்வா பாலகஹ தத்ர விரராம ச நாரத உவாச்ச கிருஷ்ணஹ பிரதி உக்திம் மதுராம் ஸ்ருதி சுந்தரீம். ஸோ பாலகா இந்த குழந்தை வந்து இத்தியுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு, தத்திர வீரராமன்னு சைலண்ட் ஆகிடுது, ரெஸ்ட் எடுத்ததுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் அந்த குழந்தை பேசலை. நாரதரே கேட்டுக்கோ, கிருஷ்ணகா பிரத்யுக்திம் மதுராம், ரொம்ப மதுரமான மொழியில், ஸ்ருதி சுந்தரீம், காதுக்கு இனிமையான, ஸ்ருதி காதுக்கு இனிமையான வார்த்தைகளை உவாச்சா. இப்போ கிருஷ்ணர் பேசுகிறார். इत्युक्त्वा बालकः तत्र विरराम च नारद उवाच कृष्णः प्रत्युक्तिं मधुरां श्रुतिसुन्दरीं. श्रीकृष्ण उवाच सुचिरं सुस्थिरं तिष्ठ यथा अहं त्वं तथा भव ब्रह्मणः असंख्य पाते च पातस्तेन भविष्यति. கிருஷ்ணர் சொல்றார், சுச்சிரம், ரொம்ப நாளைக்கு இருப்பேப்பா நீ, சுஸ்திரம் திஷ்டா, ஸ்திரமாக இரு, நிலை பெற்று இரு, யதா அகம் துவம், என்ன போல தான் நீயும், நீ வேறல நான் வேறலன்ற, என்ன மாதிரியே நீயும் இரு, சுஸ்திரமாக திஷ்டா இரு, பவ சதா பவ, அப்படி ஆகு. பிரம்மணக அசங்கிய பாத்தே, நிறைய பிரம்மாக்கள் எல்லாம் தோன்றுவார், லயமடைவார்கள், பாத்தனம் ஏற்படும், அவர்கள் பிரம்மாக்கெல்லாம் காலம் முடியும். ஸோ நிறைய பிரம்மாக்கள் விழும்போதும் ந பாத்தகத்தே பவிஷ்யதி, உனக்கு வீழ்ச்சி ஏற்படாது, நீ சனாதனமாக இருப்பாய், என்ன மாதிரியே நீ இருப்பாய். ஸோ பிரகிருதியும் எப்பொழுதும் நித்தியம், சனாதனம், எப்படி பகவான் சனாதனமோ பிரகிருதியும் சனாதனம்ங்கிறது இங்கே புரியுறது இல்லையா? பிரகிருதியிலேருந்து வந்தது தானே அது அந்த குழந்தை. அதனால நீயும் உனக்கு வந்து லயம் கிடையாது, பிரம்மாக்கள் விழுவார்கள், ஆனால் உனக்கு அது கிடையாதுப்பான்னு சொல்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச
सुचिरं सुस्थिरं तिष्ठ यथा अहं त्वं तदा भव ब्रह्मणः असंख्यपाते च पातस्तेन भविष्यति अंशेन प्रति ब्रह्माण्डे त्वं च क्षुद्रविराट् भव त्वत्नाभिपद्मात् ब्रह्मा च विश्वस्रष्टा भविष्यति. ஸோ உன்னுடைய அம்சத்தால் இப்போ பகவான் வந்து இந்த குழந்தை வந்து மகாவிராட் அப்படின்னு சொன்னோம் நம்ம. ஸோ இந்த மகாவிராட் என்ன சொல்கிறார், மகாவிராட்டை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய ஒரு அம்சம் ஒரு அம்சத்தாலையும் பிரதி பிரம்மாண்ட ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலையும் எப்படி பிரம்மாவில் ஒரு பிரம்மாண்டத்துலேயும் ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார் ஒரு விஷ்ணு உட்காந்துருக்காரு சொல்கிறோமே அதை மாதிரி நீயும் இரு, அங்கே போய் உட்காந்துரு. ஸோ ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் தொஞ்ச சுத்ர விராட்டு, நீ சுத்ர விராட்டாக சின்ன விராட்டு. ஸோ மகாவிராட்டிலேருந்து அம்சம் வரும்போது அது சுத்ர விராட்டாக இருக்குது, சின்ன விராட்டாக பவா ஏற்படு. ஸோ ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் ஒரு விராட் வந்துடுறார். இப்போ தொன் நாபி பத்மாத், அப்போது அங்கே வந்து உன்னுடைய நாபியில் பத்மா தான். ஸோ நாராயணர் அல்ல விஷ்ணு என்ன சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அம்சத்திலிருந்து தான் உன்னுடைய நாபியிலிருந்து தான் பிரம்மா வருவார். பத்மாத் பிரம்மா ச விஸ்வஸ்ரஷ்ட, அவர்தான் உலகை சிருஷ்டிக்கக்கூடியவராக பவிஷ்யதி ஏற்படுவார். अंशेन प्रति ब्रह्माण्डे त्वं च शूद्र विराट् भव त्वन्नाभि पद्मात् ब्रह्मा च विश्वस्रष्टा भविष्यति. ललाटे ब्रह्मणश्चैव रुद्रश्च एकादशैव ते शिव अंशेन भविष्यन्ति सृष्टि संहरणाय वै. ஸோ பிரம்மணச்ச ஏவ லலாட்டே, பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து, அதாவது நம்ம பார்க்குறோம் சிருஷ்டி பண்ணும்போது அவர் வந்து கோவம் வருது, சனகாதி முனிவர்கள்லாம் நான் வந்து தபம் பண்ண போகிறேன், நாங்களாம் குழந்தையில பெறமாட்டோம்னு சொல்லி போகும்போது கோவப்படுறார், நெற்றியிலேருந்து சிவன் வர்றார் இல்லையா, அதுதான் சொல்கிறார். ஸோ பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து ருத்ராகாச்ச ஏகாதச 11 ருத்ரர்கள் தோன்றுவார்கள். ஸோ ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலையும் இது நடக்கும். சிவ அம்சேன பவிஷ்யந்தி, ஸோ சிவனுடைய அம்சமாக அவர்கள் இருப்பார்கள், மங்களமாக இருப்பார்கள். சிருஷ்டி சம்ஹரணாயவை, அந்த சிருஷ்டியை முடிக்கணுமே, சிருஷ்டியை லயம் பண்ணுவதற்காக இவர்கள் இருப்பார்கள். ललाटे ब्रह्मणश्च एव रुद्राश्च एकादश एव ते शिव अंशेन भविष्यन्ति सृष्टि संहरणाय वै. कालाग्निरुद्रः तेषु एकः विश्वसंहारकारकः पाता विष्णुश्च विषयी रुद्र अंशेन भविष्यति. ஸோ காலாக்னி ருத்ரக, காலாக்னி ருத்ரன்னு ஒரு ருத்ரன், அந்த 11 ருத்ரில் ஒரு ருத்ரோட பேர் காலாக்னி ருத்ரன். ஸோ அவர் அதில் ஒத்தர், அந்த 11 பேரில் ஒத்தர். விஷ்ணு சம்ஹார காரகா, இப்போ இவர் தான் இந்த சிருஷ்டியை முடிக்கிறதுக்கு இவர் தான் மெயினாக ஆப்ரேட் பண்ணுவார். காலாக்னி ருத்ரனாக இருக்கக்கூடியவர் தான் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ பார்த்தானா ரட்சிக்கக்கூடியவர், பா ரக்ஷணேன்னு சொல்லுவோம், பார்த்தானா ரட்சிக்கக்கூடியவர். விஷயிங்கிறது போக்தா, அனுபவிக்கக்கூடியவர். ஸோ விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய போக்தாவாகவும் நம்மளையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவராகவும் விஷ்ணு இருப்பார். ருத்ர அம்சேன பவிஷ்யதி, அவரும் ருத்ரனுடைய அம்சத்திலிருந்து வரக்கூடியவராக இருப்பார்ன்ற. விஷ்ணுவும் தனியாக வரல, ருத்ர அம்சத்திலிருந்தே வரக்கூடியவராக விஷ்ணு இருப்பார். कालाग्नि रुद्रः तेषु एकः विश्वसंहारकारकः पाता विष्णुश्च विषयी रुद्र अंशेन भविष्यति. मद्भक्तियुक्तः सततं भविष्यसि वरेण मे ध्यानेन कमनीयं मां नित्यं द्रक्ष्यसि निश्चितं मातरं कमनीयाञ्च मम वक्षस्थलस्थितां यामि लोकं तिष्ठ वत्स इति उक्त्वासो अन्तरदीयत. ஸோ மத்பக்தி யுக்தக, என்னுடைய பக்தியை செலுத்திண்டே சொல்கிறார். இந்த விராட்டை பார்த்து சொல்கிறார், குழந்தைய பார்த்து, மத்பக்தி யுக்தக, என்னோட பக்தி இருக்கணும். சததம் பவிஷ்யசி, நீ அப்படி இருப்பாய். நீ என்னோட பக்தி உனக்கிட்ட போவே போகாது, நீ பக்தியோடு இருப்பாய். மே வரேனா, நான் அப்படி வரந்து வந்திருக்கேன் உனக்கு, அதனால என்னுடைய பக்தி உனக்கு போவே போகாது. கமனீயம் மாம் நித்தியம், அந்த அழகாக இருக்கக்கூடிய என்னை நித்தியமே தியானத்தில் கமனியாம்ச மம வட்சஸ்தலஸ்திதாம் மாதரம், அதாவது என்னுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய உன்னுடைய அம்மா, ஸோ இருக்கக்கூடிய கமனியாம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய மாதரம், ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய அம்மாவையும் நிச்சிதம் திரட்சசி, கண்டிப்பாக நீ பார்த்து கொண்டிருப்பாய். ஸோ தியானத்தில் நீ சுந்தர விராட்டா ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் இருந்து கொண்டு எப்பொழுதுமே அம்மா அப்பாவான எங்கள் 2 பேரோட தியானத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாய், பக்தி போவே போகாது. யாமி லோகம் திஷ்ட வத்சே,
ஸோ நான் வந்து இப்போ கிளம்புறேன், நீ வந்து இந்த எல்லா லோகத்துலேயும் போய் இருந்துக்கோ, அப்படி திஷ்டா லோகத்தெல்லாம் போய் இரு வத்சே குழந்தையே அப்படி சொல்லிட்டு இது உக்துவா சக அந்தரதியத்தை கிருஷ்ணர் போயிடுறார், அந்தர்தியானம் ஆனார். मद्भक्तियुक्तः सततं भविष्यसि वरेण मे ध्यानेन कमनीयं मां नित्यं द्रक्ष्यसि निश्चितं मातरं कमनीयां च मम वक्षस्थलस्थितां यामि लोकं तिष्ठ वत्स इत्युक्त्वा सो अन्तरदीयत गत्वा स्वलोकं ब्रह्माणं शङ्करं समुवाचः स्रष्टारं स्रष्टुमीशं च संहर्तुं चैव तत्क्षणम्. ஸோ போகிறார், கோலோகத்துக்கு போகிறார். போயிட்டு பிரம்மாண்டம் அங்கே ஏற்கனவே பிரம்மாவை சிருஷ்டிச்சு வச்சுருக்காரு. அவளும் சரஸ்வதிமா ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் பரமேஸ்வரனை சிருஷ்டிச்சுட்டார். அவள் 2 பேரும் உட்காந்துருக்கா ஆசனத்தில் எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி அந்த பிரம்மாவையும் சங்கரனையும் கூப்பிட்டு சொல்கிறார். சம் உவாச்சா அவளை 2 பேர் கூப்பிட்டு சொல்கிறார். ஸ்ரஷ்டாரம் ஸ்ரஷ்டும், அதாவது பிரம்மாவை தான் ஸ்ரஷ்டாரமாக இருக்கார், அவர் தான் சிருஷ்டிக்க போகிறார். ஸோ ஸ்ரஷ்டும் நீ சிருஷ்டி பண்ணு, ஈஷம் ச சம்ஹர்த்தும் ஈசனானப்பட்ட சிவனை கூப்பிட்டு நீ சம்ஹாரம் பண்ணணும் சைவ தட்சணம். ஸோ அந்த க்ஷணத்துலேயே அவள் 2 பேரையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கும் சம்ஹாரம் பண்ணுறதுக்கும் கூப்பிட்டு சொல்கிறார். गत्वा स्वलोकं ब्रह्माणं शङ्करं समुवाचः स्रष्टारं स्रष्टुम् ईशं च संहर्तुं चैव तत्क्षणम्. श्रीभगवानुवाच सृष्टिं स्रष्टुं गत्त वत्स नाभिपद्मोद्भवः भव महाविराट् लोमकूपे क्षुद्रस्य च विदे शृणु. ஸோ விதே ஏ பிரம்மாவே கூப்பிட்றார். விதே சுணு கேளுப்பா. சிருஷ்டிம் சிரஷ்டும் கச்ச வத்ச, குழந்தாய் நீ போ, சிருஷ்டி பண்ணுறதுக்காக நீ கிளம்பிப்போ. நாபி பத்ம உத்பவக பவ, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலையும் போய் அந்த சுத்ர விராட்டோட வயத்துலேருந்து கிளம்புற மாதிரி நீ வா, நாபி பத்மத்துலேருந்து நீ ஏற்படு அங்கே பவ, அப்படி ஆகு. மகாவிராட் லோமகூப்பே, மகாவிராட்டோட ஒவ்வொரு ரோமத்தோட அந்த ஓட்டை இருக்க ரோம விவரம் அல்லது ரோம கூப்பம்னு சொல்கிறோம், கிணறுன்னு சொல்கிறோம். ரோம கூப்பம்னா மகாவிராட்டோட ரோமத்துக்கு அடியில் இருக்கிற அந்த இதிலேருந்து வரக்கூடிய அந்த அம்சத்திலேருந்து சுத்ரஸ்யனா சுத்ர விராட், அந்த விராட்டோடைய அந்த ஊருக்கு அந்த பிரம்மாண்டத்துக்கு போய் நீ அங்கங்கே சிருஷ்டி பண்ணுறதுக்கு அவருடைய நாபி பத்மத்திலேருந்து ஏற்படுன்னு பிரம்மாவுக்கு சொல்கிறேன். श्री भगवान उवाच सृष्टिं स्रष्टुं गच्छ वत्स नाभिपद्मोद्भवो भव महाविराट लोमकूपे क्षुद्रस्य च विदे शृणु. गच्छ वत्स महादेव ब्रह्मबालोद्भवः भव अंशेन च महाभाग स्वयं च सुचिरं तप. गच्छ वत्स महादेव, அடுத்து சிவனை கூப்பிட்டு சொல்றார். மகாதேவா நீ கிளம்பு. ஸோ மகாபாகியமுடையவரே அம்சேனச்சா, எல்லாரும் பிரம்மாவும் அப்படியே முழுசாக போக வேண்டாம். பிரம்மாவோட அம்சத்தால் ஒரு பிரம்மாண்டத்துலேயே வருவார், சிவனோட அம்சத்தால் ஒரு இடத்துல வருவார். அப்போ மெயினாக அங்கே கோலோகத்தில் பிரம்மா மகாதேவன் எல்லோரும் உட்காந்துருப்பான். இங்கே அவளோட அம்சங்களை அங்கங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரம்மபால உத்பவ, பிரம்மனுடைய நெற்றியிலிருந்து ஏற்படு பவா, அப்படி ஆகு கிளம்பு, உன்னுடைய அம்சத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பு. ஸ்வயம்ச சுச்சிரம் தப, அதே சமயத்தில் நீ இங்கே முழு அம்சமாக இருக்கிற, ஏன்னா பூர்ணாத் பூர்ணம் உச்சத்தைன்னு சொல்கிறோம். பூர்ணத்துலேருந்து எடுத்த அம்சத்தை எடுத்தாலும் பூர்ணம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நீ வந்து எப்போதும் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே இரு. ஸோ நீ இங்கே இருந்து தபஸ் பண்ணிட்டு உன்னுடைய அம்சத்தால் ஒவ்வொரு பிரம்மாவுடைய நெத்தியிலேருந்து கிளம்பி அந்தந்த லோகத்தில் சுந்தர விராட்டோட லோகத்தில் போய் உட்காந்துரு, நம்ம பிரம்மாண்டத்தில் போக சொல்கிறேன். गच्छ वत्स महादेव ब्रह्मबालोद्भवः भव अंशेन च महाभाग स्वयं च सुचिरं तप. इत्युक्त्वा जगतां नाथः विरराम विदेहे सुत जगाम ब्रह्मा तं नत्वा शिवश्च शिवदायकः. விதேகே சுதா கூப்பிட்றார். ஹே நாரதரே, விதியனுடைய பிள்ளையே, பிரம்மாவின் பிள்ளையே நாரதரே. ஈர்த்தித்வா ஜெகதாம் நாதகா, இவ்வாறு சொல்லிவிட்டு ஜெகத்துக்கெல்லாம் நாதரான கிருஷ்ணர் விரராம நிறுத்தின்றார், பேசுறது நிறுத்தின்றார். பிரம்மா தம் நத்வா ஜகாம, பிரம்மா அவரை வணங்கிவிட்டு அவரும் கிளம்பிட்டார். சிவஷ சிவதாயக, சிவத்தை கொடுக்கக்கூடிய மங்களத்தை கொடுக்கக்கூடியவரான சிவனும் அவரும் கிளம்புறார் அவருடைய ஆர்டரை கேட்டுட்டு. युक्त्वा जगदां नाथः विरराम विदेहे सुत जगाम ब्रह्मा तं नत्वा शिवश्च शिवदायकः. महाविराट लोमकूपे ब्रह्माण्ड गोलके जले बभूव च विराट शुद्रः विराट अंशेन साम्प्रतम्.
ஸோ மகாவிராட் லோமகூப்பே, மகாவிராட்டுன்னு சொல்லக்கூடிய அவருடைய ரோமகூபத்திலிருந்து, அவருடைய ஒவ்வொரு ரோமத்திலிருந்தும் பிரம்மாண்ட கோலக்கே ஜலே, அது பெரிய ஜலத்தில் தானே இருக்குது. ஹைரண்ய மண்டம்னு சொன்னோமே, அது ஜலத்தில் இருந்தது. அந்த பிரம்மாண்ட கோலகம், அந்த வட்டவடிமான அந்த பிரம்மாண்டம் ஜலத்தில் இருந்தது. பபுவ சுத்ர விராட்டு, அதிலிருந்து சின்ன சின்ன பிரம்மாண்டங்கள் ஏற்பட்டது. ஸோ அந்த பெரிய ஹைரண்ய மண்டத்திலிருந்து, அதான் சகசிர இதில் கடந்தது, தண்ணியில் கடந்ததுன்னு அங்கே பாகவத்தில் படிக்கும்போது பார்க்குறோம். அந்த ஹைரண்யம் தான் இந்த குழந்தை தானே அப்படி கடந்தது தண்ணிக்குள்ளே. ஸோ அந்த பிரம்மாண்டமாகப்பட்ட பேரண்டம், அந்த பேரண்டமாகப்பட்டது அந்த கோலகமாக இருந்தது. சுத்ர விராட்டாக ஏற்பட்டது. அவருடைய ஒவ்வொரு ரோமகூபத்திலிருந்து இந்த மாதிரி ஆச்சு. விராட் அம்சேன சாம்பிரதம், உடனடியாக நவ் அட் ப்ரெசன்ட். அப்போ அந்த அவருடைய அம்சமாக பல பேரண்டங்கள் ஏற்பட்ட, பல சின்ன அண்டங்கள், பிரம்மாண்டங்கள் ஏற்பட்டன. மகா விராட் லோமகூபே பிரம்மாண்ட கோலகே ஜலே பபூவ ச விராட் சுத்ரஹ விராட் அம்சேன சாம்பிரதம். ஷ்யாமஹ யுவா பீதவாசாஹ ஷயானஹ ஜலதல்பகே ஈஷதாஹாஸ்யஹ பிரசன்ன ஆஸ்யஹ விஸ்வவ்யாபி ஜனார்தனஹ. ஸோ பீத்தவாசா, மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு, ஷியாம கலரோட, கருப்பு கலரோட, ஷயானக ஜலதல்பகே, ஜலசயனமாக உட்காண்டிருக்கார். ஈஷத் ஹாஸ்யக, ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, கொஞ்சமாக ஒரு சிரிப்பு. பிரசன்ன ஆசியக, பிரசன்னமான முகம், எப்பொழுதுமே பிரசன்னமாக இருக்கக்கூடிய முகம். விஸ்வவியாபி ஜனார்தனக, ஸோ ஜனார்தனனாக அந்த சுத்ர விராட்டு எல்லா லோக பிரம்மாண்டங்களிலும் தண்ணீரில் சயனிப்பவராக அவர் வந்தார். இப்போ சுத்ர விராட் அப்படி வந்துட்டார் ஒரு பிரம்மாண்டத்திலையும். ஷ்யாமக யுவா பீதவாசாஹ ஷயானஹ ஜலதஸ்பகே ஈஷத்ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யஹ விஸ்வவ்யாபி ஜனார்தனஹ. தன்னாபி கமலே பிரம்மா பபூவ கமலோத்பவஹ சம்பூய பத்மதண்டே ச பப்ராம யுகலக்ஷகம். ஸோ தன் நாபி கமலே, அவருடைய நாபி கமலத்திலேருந்து இப்போ ஜனார்தனன்னு பேர் போட்டாச்சாங்க மகாவிராட்டு சுந்தர விராட்டோட ரூபத்துக்கு. ஸோ அந்த ஜனார்தனுடைய நாபி கமலத்திலேருந்து, தொப்புலேருந்து பிரம்மா வந்தார். கமல உத்பவக, அதுலேருந்து ஒரு தாமரை வந்தது. அந்த தாமரை மேலே பிரம்மா வீற்றிருந்தார்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பிரம்மா அப்படி தோன்றினார். சம்பூயன்னு ஏற்பட்டு பிறந்து, பிரம்ம தண்டேச்ச பப்ராம யுகலக்ஷகம், 1,00,000 யுகங்கள் அவர் அந்த பிரம்ம தண்டம் என்னது, அந்த பத்மதண்டம் என்னது, பத்மத்துடைய நாளம் சொல்லும்னு தண்டு. ஸோ அந்த பத்ம தண்டத்தில் அப்படி சுழண்டு பார்க்குறான், நான் எங்கேருந்து வந்தேன், நான் இந்த இருட்டில் நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேனேன்னு தேடினார்னு பார்க்குறோமே. அதை மாதிரி 1,00,000 யுகங்கள் அவர் அந்த தாமரை தண்டில் பப்ராம சுழன்று கொண்டிருந்தார். தன்னாபி கமலே பிரம்மா பபூவ கமலோத்பவஹ சம்பூய பத்மதண்டே ச பப்ராம யுகலக்ஷகம். ந அந்தம் ஜகாம தண்டஸ்ய பத்மநாலஸ்ய பத்மஜஹ நாபிஜஸ்ய ச பத்மஸ்ய சிந்தாம் ஆப பிதா தவ. ஸோ அவருக்கு அந்த தண்டங்கிறது நாளம்னு சொல்லுவோம், தண்டு, தாமரையோட தண்டு. தாமரை தண்டுக்கு எண்டுக்கே போக முடியல, அப்படி சுற்றிகிட்டே இருக்கார். எங்கே தான் எண்டு இருக்குது, எங்கே தான் நான் எங்கேருந்து வந்தேன்னு அந்த ஆதியை தேடிட்டு போகிறார் அவர். ஸோ நான் அந்தம் ஜகாமா, அதோட எண்டுக்கு போகவே முடியலை. பத்மநாளசிய பத்மஜகா, தாமரையில் பிறந்த அந்த பிரம்மாவிற்கு அந்த பத்மத்துடைய நாளம், அந்த தண்டு வழியாக போகிறா, கடைசி எண்டு தெரியல. பத்மஜஸ்ய நாபிஜஸ்ய, பத்மஸ்ய நாபிஜஸ்ய, பத்மத்திலிருந்து தான் ஏற்பட்டார். அதோடைய தண்டில் வழியாகத்தான் வந்தார். அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு பிதா தவ சிந்தாமாப்ப, உன்னுடைய அப்பா நாரதருடைய அப்பா தானே பிரம்மா. ஸோ தவ பிதா, உன்னுடைய அப்பா, ஹே நாரதரே, உன்னுடைய அப்பா ரொம்ப கவலைப்பட்டார். நான் அடியை காண முடியலையே, தண்டோட அடி எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டார். न अन्तं जगाम दण्डस्य पद्मनालस्य पद्मजः नाभिजस्य च पद्मस्य चिन्ताम् आप पिता तव. स्वस्थानं पुनः आगम्य दद्यौ कृष्णपदाम्बुजं ततः ददर्श शुद्रन्तं ध्यानेन दिव्यचक्षुषा शयानं जलतल्पे च ब्रह्मांड गोलक आप्लुते यल्लो मकूपे ब्रह्मांडं तंच तत्परम ईश्वरं श्रीकृष्णं चापि गोलोकं गोपगोपी समन्वितं तं संस्तूय सृष्टिं चकारसः बभूवुः ब्रह्मणः पुत्राः मानसाः सनकादयः ततः रुद्रकलाश्च अपि
शिवस्य एकादश स्मृताः 5 3 போட்டிருந்து நீங்கள் 2 8 சேர்த்து படிச்சிடு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்வஸ்தானம் புனராகம்ய. ஸோ என்ன பண்ணார், கீழே போய் பார்க்குறார், ஒன்றும் புரியலை, நேரம் மேலே வந்தார். இதெல்லாம் நம்ம பாகவத்தை இதே மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம திருப்பியும் தன்னுடைய தாமரை மேலே உட்காந்துட்டார், வந்து தத்யோ தியானம் பண்ணுறார். கிருஷ்ண பதாம்புஜம், கிருஷ்ணனுடைய பதாம்புஜங்களை பாதங்களை அவர் தியானம் பண்ணுறார். திருப்பி தாமரை தண்டுலேருந்து மேலே ஏறி தாமரை மேலே உட்காந்து யோசிக்கிறார். ததோ சுத்ரம் தம், சுத்ர விராட், சுத்ரம்னா அந்த சின்ன விராட். ஸோ ததர்ஷ, அப்படி தியானம் பண்ணும்போது அவருக்கு தெரியறது, காட்சி கொடுக்குறார் பகவான் சுத்ர விராட்டாக. தியானேன திவ்ய சற்றுஷா, திவ்யமான கண்களால் அவருக்கு உள்நோக்கி பார்த்த கண்களால் அவர் தியானித்து பார்க்குறார். ஸோ எப்படி இருக்கார் அந்த சுத்ர விராட்னா, பிரம்மாண்ட கோலக ஆப்ளுதே. ஸோ பிரம்மாண்டமாகப்பட்டது அந்த பிரம்மாண்டம், அதில் அது ரவுண்டாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், அதில் அந்த வட்டமான பிரம்மாண்டத்தில் ஆப்ளுதே ஜலதல்பே, அப்படி மூழ்கி இருக்கக்கூடிய ஜலத்தில் அந்த ஃபுல்லாக தண்ணியால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அந்த பிரம்மாண்டம். அந்த இதில் ஒரு தல்பம், அதில் ஒரு அணை, ஒரு படுக்கை. ஸோ அந்த தல்பம்னா படுக்கை, அந்த படுக்கையில் ஷயானம் படுத்துட்டு இருக்கார். சுத்ர விராட்டாக ஜனார்தனனாக படுத்துட்டு இருக்கார். லோமகூப்பேனா ரோமகூபம், அவருடைய ரோமகூப்பத்திலிருந்து வந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்குறார். ஸோ அந்த சுத்ர விராட்டுடைய ரோமகூப்பம் தெரியறது, அதிலிருந்து வரக்கூடிய பிரம்மாண்டமும் தெரியறது. ரோமகூப்பத்திலிருந்து தான் ஏதோ ரோமகூப்பம் தெரியுது, அதுலேருந்து பிரம்மாண்டம் தெரியறது. அப்புறம் பிரம்மாண்டம் தம் ச தத்பரம் ஈஸ்வரம். ஸோ அந்த பிரம்மாண்டம் மட்டும் தெரியலையா, அதுக்கு மேலான ஈஸ்வரனையும் தெரியுது. ஸ்ரீகிருஷ்ணம் சாப்பி, அப்போ ஸ்ரீகிருஷ்ணரையும் பார்த்தார். கோலோகம், கிருஷ்ணர் வசிக்கக்கூடிய கோலோகமும் தெரியறது. கோப சமன்விதம், ஏன்னா கோபிகைகள் கோபர்கள்லாம் எங்கேருந்து வந்தா, கிருஷ்ணருடைய ஒவ்வொரு ரோமத்திலிருந்தும் கோபர்கள் வந்தார்கள். அதே மாதிரி அம்சமாக வந்தார்கள். அதே மாதிரி ராதையுடைய அம்சமாக கோபிகைகள் வந்தார்கள் இல்லையா கோலோகத்தில். அவள் எல்லாரும் கோலோகத்தில் பார்க்குறார் இவர். அவள் எல்லாரையும் பார்த்தார். தம் சம்ஸ்தூய வரம் பிராப்ப. ஸோ அவரை சுதிக்கிறார். இப்போ யார் தியானம் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பிரம்மா அந்த சுத்ர விராட்டை அவரை தம்ங்கிறது இங்கே கிருஷ்ணரை எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஏன்னா அவரையும் பார்த்துட்டார். ஸோ அவரை நன்றாக துதித்து வரம் பிராப்ப, வரம் கிடச்சிது, அவர்கிட்ட வரம் கிடச்சிது. சிருஷ்டிம் சகார, சிருஷ்டிம் சகார, அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி பண்ணுறார். ஸோ அவருடைய வரத்தை அடைந்தவராக பிரம்மா வந்து சிருஷ்டி ஆரம்பித்தார். பபூஹு பிரம்மணக புத்திராக, அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு புத்திரர்கள் பிறந்தார்கள். யார்? மானசாக, மனதிலிருந்து தோன்றியவர்கள் சனகாதையர்கள், சனக முனிவர்கள் 4 பேர். சனக, சனந்த, சனாதி, சரத்குமார், அப்படி 4 பேர்கள் மனசிலிருந்து தோன்றினார்கள் புத்திரர்களாக. தத்தோ ருத்ர கலாஷ்ச அப்பி, அதுக்கப்புறம் சிவன் கோபத்தில் கண்ணை நெருக்கிறாரு. அதுலேருந்து ருத்ரனுடைய அம்சமாக சிவசிய ஏகாதச ஸ்மிருதாக, சிவனுடைய அம்சமாக ஏகாதச ருத்ரர்களும் பிரம்மாவிடமிருந்து தோன்றினார்கள். ஸோ சிருஷ்டிப்பு தான் ஆரம்பிக்கிறது. ஸ்வஸ்தானம் புனராகம்ய தத்யோ கிருஷ்ணபதாம்புஜம் ததோ ததர்ஷ க்ஷுத்ரம் தம் தியானேன திவ்ய சக்ஷுஷா ஷயானம் ஜலதல்பே ச பிரம்மாண்ட கோலக ஆப்ளுதே யல்லோமகூபே பிரம்மாண்டம் தம் ச தத்பரம் ஈஸ்வரம் ஸ்ரீகிருஷ்ணம் சாபி கோலோகம் கோபகோபி சமன்விதம் தம் சம்ஸ்தூய வரம் பிராப ததः சிருஷ்டிம் சகாரசः பூகுஹு பிரம்மணः புத்ராः மானசாः சனகாதயः ததோ ருத்ரகலாச்சாபி சிவஸ்ய ஏகாதச சம்ருதாக. இதில் வந்து என் லோமகூப்பே பிரம்மாண்டம் தம்சன்னு போட்டுட்டார். அப்போ மகாவிராட்டையும் பார்த்துடுறார். சுத்ர விராட்டர் ரோமகூப்பத்தை பார்த்தவர் அப்படியே பார்த்து கோலோகம் போகிறது முன்னாடி மகாவிராட் அங்கே தானே இருக்கார். ஸோ மகாவிராட்டையும் பார்த்தார், எல்லாரையும் பார்த்துட்டார். ஒட்டு மொத்தமாக பிரம்மாவுக்கு எல்லாரையும் காட்சி கொடுக்குறார். ராதே கிருஷ்ண மேம். பபூவ பாதா விஷ்ணுஷ்ச शुद्रस्य वामपार्श्वतः चतुर्भुजश्च भगवान् श्वेतद्वीपे स च अवसत् शुद्रस्य எல்லாம் இருக்கட்டும், ரெண்டா படிங்க. ஸோ க்ஷுத்ரஸ்ய வாம பார்ஸ்வதக, க்ஷுத்ர விராட், சுத்ரான்னு சொன்னாலே சின்ன விராட், சின்னதாக அவருடைய அம்சமாக வந்த மகாவிராட்டோட அம்சமாக வந்த அந்த சின்ன விராட். அதான் விராட்டுங்கிறது இங்கே வந்து ஒவ்வொரு பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியவன் விராட். அவரை சுத்ர விராட் சொல்லுவோம். பேராண்டத்துக்கு மொத்தமாக மகாவிராட்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த மூலப்பிரகிருதி மாதிரி. ஸோ க்ஷுத்ரஸ்ய வாம பார்ஸ்வதக, அவருடைய இடது பக்கத்திலிருந்து
பாத்தானா ரட்சிக்கக்கூடிய பாத்தா யாரு இது ரட்சணம் பண்ணுகிறாரோ அவர் பாத்தா. ஸோ ரட்சிக்கக்கூடிய விஷ்ணுச்ச பபுவ. அப்போ இப்போ பிரம்மா வந்தார் நாபி கமலத்திலேருந்து, அவருடைய லெஃப்ட் சைட்லேருந்து விஷ்ணு வந்துட்டார். இப்போ பிரம்மா விஷ்ணு 2 பேரும் வந்தாச்சு. ஸோ சதுர்புஜஷ்ச பகவான் அவர் எப்படி இருக்கார்? 4 கைகளோடு இருக்கார். லெஃப்ட் சைட்லேருந்து சுந்தர விராட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து வந்த விஷ்ணு 4 கைகளுடைய பகவான். ஸ்வேத தீபே சச்ச அவசத்து. நம்ம நார்மலாக ஸ்வேத தீபத்தில் இருக்கக்கூடியவர் அனிருத்தன்னு சொல்கிறோம். அனிருத்தன் வந்து ஸ்வேத தீபத்தோட அதிபதியாக இருக்கிறார்னு பார்க்குறோம். இங்கே விஷ்ணுன்னு சொல்கிறார். விஷ்ணுவோட இது தானே அம்சம் தானே, அனிருத்தன் வேறு யாரும் இல்லையே. ஸோ அதனால அவர் ஸ்வேத தீபத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் இருந்தார், வசித்தார். ஸோ எல்லா தீபங்களும் எல்லாம் அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியது. எல்லா தீபங்கள் 7 தீபங்கள் எல்லாம் வருது பின்னாடி. ஸோ அந்த தீபத்தில் ஸ்வேத தீபத்தில் அந்த விஷ்ணு வசிக்கிறார். பபூவ பாதா விஷ்ணுஷ்ச க்ஷுத்ரஸ்ய வாமபார்ஷ்வதः சதுர்புஜஸ்ச பகவான் ஸ்வேதத்வீபே ச அவசத். க்ஷுத்ரஸ்ய நாபி பத்மே ச பிரம்மா விஸ்வம் சசர்ஜः ஸ்வர்கம் மர்த்யம் ச பாதாளம் த்ரிலோகீம் சராச்சராம். ஓகே. ஸோ நாபி பத்மத்திலிருந்து இருந்து கொண்டு அந்த விராட்டுடைய நாபி பத்மத்தில் இருந்துட்டு வந்த பிரம்மா விஸ்வம் சசர்ஜா. இப்போ அவர் விஸ்வ சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ எல்லா விஸ்வம் எல்லாம் கிளம்புறது. ஸ்வர்க்கம் மர்த்தியம், சொர்க்கலோகத்தில் உள்ள ஆட்களை சிருஷ்டிக்கிறார். மர்த்தியம் மனிதர்களை சிருஷ்டிக்கிறார். பாத்தாளம் 3 லோகம். அதான் 14 லோகத்தில் சிருஷ்டி வந்து 3 லோகத்தோடு கன்ஃபைன்டு. அதாவது திருப்பி பிறக்கிற காரியம் வந்து 3 லோகத்தில். மற்றதெல்லாம் பிறக்கிறது கிடையாது. அங்கே யாரும் பிறக்க மாட்டா, சாக மாட்டா. அங்கே இங்கேருந்து போய் அந்த பிரளயம் பிரம்மாவுடைய நைமித்திக பிரளயத்திலிருந்து தப்பிச்சு போய் அங்கே மேல்லோகத்தில் போய் உட்காந்துப்பான். ஜனர்லோகம் தபர்லோகம்னு இங்கேருந்து அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக போகிறவா அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கெல்லாம் தபஸ் பண்ணி தியானம் பண்ணிவிட்டு கல்பகாலம் முடியும் போது பிரம்மாவோட ஆயுள் முடியும் போது அவள் வந்து பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்துக்கு அவர் கூடயே போயிடுவா. அவரோட நாபி கமலத்துக்குள்ளே போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மற்ற லோகங்கள் ஆகமற்ற சிருஷ்டி எங்கெல்லாம்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பூபுவக சுவக. ஸோ அதனால் ஸ்வர்க்கம் மர்த்தியம் அப்புறம் பாத்தாள லோகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார் அவர். த்ரிலோகீம் சராச்சரம். அப்படி 3 லோகங்கள் தான் மெயின். பாத்தாளம்ங்கிறது இங்கே வந்து அந்தரிக்ஷத்தை தான் மெயினாக வந்து சிருஷ்டி இருக்கக்கூடியது. பாத்தாளத்தை சிருஷ்டிலாம் கிடையாது. ஸோ த்ரிலோகீம் அப்படி 3 லோகங்களையும் சராச்சரம் மூவிங் அண்ட் நான் மூவிங் சக்கலத்தையும் அவர் சிருஷ்டி பண்ணினார் பிரம்மா. நாபி பத்மே ச பிரம்மா விஸ்வம் சசர்ஜः ஸ்வர்கம் மர்த்யம் ச பாதாளம் த்ரிலோகீம் சராச்சரம். ஏவம் சர்வம் இதுல இல்ல தொடக்கால் போடல, நான் போட்டுக்கிறேன். ஏவம் சர்வம் லோமகூபே விஸ்வம் பிரத்யேகமேவ ச பிரதி விஸ்வே க்ஷுத்ர விராட் பிரம்ம விஷ்ணு சிவாதயः. அப்படியாக மகாவிராட்டுடைய ரோம கூப்பத்தில் அந்த ரோம விவரம் அந்த ஓட்டையிலிருந்து விஸ்வம் பிரத்யேகமே வச்சா அப்படி ஒவ்வொரு பிரம்மாண்டமும் ஒவ்வொரு ரோமத்திலிருந்து ஏற்பட்டது. பிரத்யேகம் விஸ்வம் ஓரோரு உலகம் ஓரோரு பிரம்மாண்டமும் அப்படி தோன்றித்து. பிரதி விஸ்வேன ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் ஒவ்வொரு உலகத்திலும் தோன்றி அந்த உலகத்திலிருந்து க்ஷுத்ர விராட்டு. ஸோ அங்கே இருக்கணும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் க்ஷுத்ர விராட் இருக்கணுமே. ஏன்னா பகவான் சொல்லிட்டார் கிருஷ்ணன் நீ அங்கே போய் க்ஷுத்ர விராட்டா இருட்டார். ஸோ ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் யாரெல்லாம் இருப்பா? க்ஷுத்ர விராட் உட்காண்டிருப்பார், அப்புறம் பிரம்மா இருப்பார், விஷ்ணு இருப்பார், சிவன் இருப்பார், எல்லாரும் அங்கே இருப்பான். ஏவம் சர்வம் லோமகூபே விஸ்வம் பிரத்யேகமேவ ச பிரதி விஸ்வே க்ஷுத்ர விராட் பிரம்ம விஷ்ணு சிவாதயः. இத்யேவம் கதிதம் பிரம்மன் கிருஷ்ண சங்கீர்த்தனம் சுபம் சுகதம் மோக்ஷதம் பிரம்மன் கிம் பூயः ஸ்ரோதுமிச்சசி. ஹே பிரம்மன் யாரு கூப்பிட்றா? நாரதரே கூப்பிட்றார். நாராயணர் பேசிட்டு இருக்கார். நாரதரே கிருஷ்ண சங்கீர்த்தனம் சுபம் இத்தேவம் கதிதம். ஸோ எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா. எப்படி நீ மூல பிரகிருதி எப்படி ஏற்பட்டது, இவாளெல்லாம் எப்படி வந்தான்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு. ஸோ கிருஷ்ண சங்கீர்த்தனம் சுபம். கிருஷ்ணரை பற்றி பேசுகிறதே சோபனமானது, ரொம்ப ஆனந்தமானது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை அளிக்கக்கூடியது. ஹே பிரம்மன் கிம்பூயக ஸ்ரோதுமிச்சசி, இன்னும் உனக்கு என்ன தெரியணும்னு கேட்குறேன். இத்யேவம் கதிதம் பிரம்மன் கிருஷ்ண சங்கீர்த்தனம் சுபம் சுகதம் மோக்ஷதம் பிரம்மன் கிம் பூயः ஸ்ரோதுமிச்சசி. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे ब्रह्म विष्णु महेश्वरादिदेवता उत्पत्ति वर्णनं नाम तृतीयोऽध्यायः. जगदम्बार्पणमस्तु. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ चतुर्थोऽध्यायः. नारद उवाच श्रुतं सर्वं मया पूर्वं
त्वत्प्रसादात् सुदोपमम् अधुना प्रकृतीनां च व्यस्तं वर्णय पूजनम्. ஸோ ஸ்ருதம் சர்வம் சுதம். நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுட்டேன். முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்டாச்சு நான். தத் பிரசாதாத். ஸோ நீங்கள் அருள் பண்ணினால உங்களுடைய பிரசாதம் உங்களுடைய பிரசன்னத்தினால நான் எல்லாமே சுதோபம் அமிர்தமயமான இந்த கதையெல்லாம் நான் கேட்டுட்டேன். அதுனா இப்போது பிரகிருத்தினாம்ச வியஸ்தம். ஸோ வியஸ்தம்னு இன்னும் விரிவாக, சமஸ்தம்னா ஒரு சுருக்கமாக, வியஸ்தம்னா விரிவாக. ஸோ இந்த தேவிகளை பற்றி பிரகிருத்தினாம்னா மூல பிரகிருத்திலேருந்து வஞ்சால தேவிகள்லாம், அந்த தேவிகளை பற்றி விரிவாக வர்ணையா பூஜனம், அவளோட பூஜை எப்படி பண்ணணும். ஸோ தேவிகள்லாம் வந்தாச்சு, அவளை பூஜை எப்படி நம்ம பண்ணணுங்கிறதை விரிவாக சொல்லுங்கள். நாரத உவாச்ச ஸ்ருதம் சர்வம் மயா பூர்வம் தத்ப்ரசாதாத் சுதோபமம் அதுனா பிரகிருதீனாம் ச வியஸ்தம் வர்ணய பூஜனம். கஸ்யாஹ பூஜா கிருதா கேன கதம் மர்த்யே பிரசாரிதா கேன வா பூஜிதா காவா கேன காவா ஸ்துதா பிரபோ. ஸோ கேன கஸ்யாகா பூஜா, யாரால் யாருக்கு எப்படி பூஜை பண்ணணும், யாரே பண்ணியிருக்காளா, பூஜா கிருதா யாரா செய்திருக்காளா, யாருக்காவது பூஜை பண்ணியிருக்காளா, கதம் எப்படி பண்ணினா, மர்த்தியே பிரச்சாரிதா மனிதலோகத்தில் அவர்கள் வந்தார்களா, மனிதலோகத்தில் செய்யப்பட்ட பூஜை ஏதாவது உண்டா, கேனவா பூஜிதா எந்த மகாத்மா அவளை பூஜை பண்ணியிருக்கா, காவான்னா என்னது எந்த தேவியா, கேன யாரால், காவா எந்தெந்த ஸ்துதியோடு, காவா ஸ்துதா என்ன ஸ்துதியால் அவள் ஸ்துதிச்சிருக்கா. ஸோ அந்த மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரம் எல்லாத்தையும் சொல்லு, யாருக்கு என்ன மந்திரத்தை சொல்லி ஸ்துதி பண்ணணும் எல்லாத்தையும் கேட்குறாரு இப்போ டீட்டெயிலாக. கஸ்யாஹ பூஜா கிருதா கேன கதம் மர்த்யே பிரசாரிதா கேன வா பூஜிதா காவா கேன காவா ஸ்துதா பிரபோ. தாசாம் ஸ்தோத்ரம் ச தியானம் ச பிரபாவம் சரிதம் சுபம் காபிஹ கேப்யஹ வரஹ தத்தஹ மன்யே வியாக்கியாத்தும் அர்ஹசி. தாசாம் ஸ்தோத்திரம், அவளுடைய ஸ்தோத்திரம் எப்படி சொல்லணும், தியானம் அவளை எப்படி தியானிக்கணும், அவளுடைய பிரபாவம் அவளுடைய மகிமை எப்படி, அவளுடைய சரித்தம் அவளுடைய சரித்திரங்கள், ஏன்னா அவள் பூலோகத்தில் அவதாரம் பண்ணினால்னா அவள் எப்படி பிறந்தா ஏதா பிறந்தா அல்லது அந்த சரித்திரம் சோபனமான அதெல்லாம் சொல்லுங்கோ. காபிகின்னா எந்த பெண்களால், கேபியக எந்த ஆண்களால், ஸோ ரெண்டுமே அர்த்தம் தான், யாரால்ங்கிற அர்த்தம் தான் அது. ஸோ எந்த பெண்களால் எந்த ஆண்களால், வரக தத்தக ஸோ வரங்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ காபிகி பெண்களுக்குங்கிறதுக்கும் காபிகி வருமா, ஃபோர்த்து. ஸோ எந்தெந்த பெண்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டது இல்லை வராது, எந்த பெண்களால் வரம் தத்தக, ஸோ பெண்களாக அவதாரம் எடுக்கிறாள் இல்லையாவா, அப்போ யார் யாருக்கு வரம் கொடுத்தார்கள்னு கேட்குறாள். தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி, ஸோ எந்த தேவிமார்கள் என்னென்ன வரங்களை கொடுத்தார்களோ அது எல்லாமே எனக்கு சொல்லுங்கோ. தாசாம் ஸ்தோத்ரம் ச தியானம் ச பிரபாவம் சரிதம் சுபம் காபிஹ கேப்யஹ வரஹ தத்தஹ தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி. ஸ்ரீ நாராயண உவாச்ச गणेश जननी दुर्गा राधा लक्ष्मी सरस्वती सावित्री च सृष्टिविदौ प्रकृति पंचदा स्मृता. ஸோ முதல்ல இதே ஸ்லோகம் ரிப்பீட் ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ 5 தேவிகள் தோன்றினார்கள்னு சொன்னால் அதே ஸ்லோகம் நாராயண திருப்பியும் சொல்கிறார். கணேச ஜனனி துர்கா, கணேஷனுடைய அம்மாவான துர்கா, ராதா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி, இந்த 5 பெண்களும் மூல பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி. ஸோ சிருஷ்டி விதோ பஞ்சதா ஸ்மிருதா 5ஆக தோன்றியது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோ சொல்கிறேன். ஸ்ரீ நாராயண உவாச்ச गणेश जननी दुर्गा राधा लक्ष्मी सरस्वती सावित्री च सृष्टिविदौ प्रकृतिः पंचदा स्मृता. आसां पूजा प्रसिद्धा च प्रभावः परमाद्भुतः सुदोपमं च चरितं सर्वमङ्गलकारणम्. ஆசாம் அவர்களுடைய ஸோ இவருடைய பூஜை ரொம்ப பிரசித்தமானதுப்பா. அவளுடைய பிரபாவம் ரொம்ப அற்புதமான பிரபாவம், அவளுடைய பிரபாவத்தை சொல்லி முடியாது, மகிமை அப்படி இருக்குது. சுதோபமம் சரிதம், அவளுடைய கதையோ அமிர்தமயமான கதைகள், அப்படிப்பட்ட கதைகள்லாம் இருக்குது. சர்வமங்கள காரணம், எல்லா மங்களத்துக்கும் காரணமாக கதைகளும் இருக்குது. ஆசாம் பூஜா பிரசித்தா ச பிரபாவः பரமாத்புதः சுதோபமம் ச சரிதம் சர்வமங்கள காரணம். प्रकृति अंशाः कलायाश्च तासाञ्च चरितं शुभं सर्वं वक्ष्यामि ते ब्रह्मन् सावधानः निशामय.
ஸோ பிரகிருதி அம்சாக எல்லாருமே மூல பிரகிருதியோட அம்சமாக தான் இருக்கா. கலாகன்னு கலைகள். ஸோ அம்சம் தான், கலைகள்ங்கிறதும் அம்சங்கிறதும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ பிரகிருதி மூல பிரகிருதியோட கலைகளாக அம்சங்களாகத்தான் இருக்கா. யாஷ்ச தாசாம், யார் யார் இருக்காளோ அவர்களுடைய சரித்தம் சுபம், அந்த சரித்திரமும் ரொம்ப சோபனமானது. சர்வமட்சாமிதே, உனக்கு எல்லாம் சொல்கிறேன்ப்பா, நீ கேட்டுட்டியா, எல்லாமே சொல்ல போகிறேன். பிரம்மன் சாவதானகா நிஷாமையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சு கேளுன்ற. प्रकृति अंशाः कलायाश्च तासां च चरितं शुभं सर्वं वक्ष्यामि ते ब्रह्मन् सावधानः निशामय. काली वसुन्धरा गंगा षष्ठी मंगल चंडिका तुलसी मनसा निद्रा स्वदा स्वाहा च दक्षिणा संक्षिप्तम् आसां चरितं पुण्यदं श्रुति सुन्दरं जीव कर्म विपाकञ्च तच्च वक्ष्यामि सुन्दरम्. ஸோ இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த கவுன தேவிகள், இந்த மூல பிரகிருதி தேவிகளுக்கு அப்புறம் சின்ன தேவிகள்லாம் வந்தா இல்லையா, அதை ஏற்கனவே ஒருத்தரை பற்றி டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம அதே லிஸ்ட் கொடுக்குறேன். காளி, வசுந்தராங்கிறது பூமி தேவி, அப்புறம் கங்கை, ஷஷ்டி தேவி, மங்கள சண்டிகை தேவி, துளசி, மனசா தேவி, நித்ரா. இந்த மனசா ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு அந்த ஜரத்காருடைய பொண்ணாக வந்தவள், அப்புறம் வாசுகியுடைய சிஸ்டராக வந்தவள் அப்படின்னு அப்படி வந்தவள்லேயே அந்த ஷஷ்டி தேவி அவளுக்கு அம்சமாக தான். ஷஷ்டி மங்கள சண்டிகா, அப்புறம் மனசா தேவி, நித்ரா தேவி, அப்புறம் ஸ்வதா, ஸ்வாகா, இதெல்லாம் அக்னியோட ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்கள். தட்சிணா, அந்த தட்சிணா தேவி. இவ்வளவு தேவிகளும் சம்ஷிப்தம் ஆசாம், சம்ஷிப்தம்னு ஷார்ட்டாக. ஆசாம் சரிதம், அவளுடைய கதைகளையும் சொல்கிறேன். புண்ணியதம், அதுவும் ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அந்த கதைகள் எல்லாமே. ஸ்ருதி சுந்தரம், காதுக்கு இனிமையானது. ஜீவ கர்ம விபாகம் ச, அதாவது ஜீவர்களுடைய கர்மத்தில் பலனால், ஒவ்வொரு ஜீவனும் அவ கர்மம் பண்ணுறா, அதனுடைய பலனாக விபாக்கம், அதனுடைய பலனாக தச்சவஷ்யாமி சுந்தரம். ஸோ அவளுடைய கர்ம பலனாக என்னென்ன ஏற்படுகிறது, அவளுக்கு எந்தெந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கணும். அவள் பண்ணின கர்மத்தோட பலனால் தான் எந்த தேவியை ஆஸ்வதிக்கணும், எந்த தேவியை பூஜை பண்ணலாம் ஏற்படும். ஸோ அந்த கர்ம பலனையும் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன்ப்பா. வச்சாமி சுந்தரம், நல்ல கதையெல்லாம் சொல்கிறேன். काली वसुंधरा गंगा षष्ठी मंगल चंडिका तुलसी मनसा निद्रा स्वदा स्वाहा च दक्षिणा संक्षिप्तम् आसां चरितं पुण्यदं श्रुतिसुन्दरं जीव कर्म विपाकं च तच्च वक्ष्यामि सुन्दरम्. दुर्गायाश्चैव राधाय विस्तीर्णं चरितं महत् तद्वत् पश्चात् प्रवक्ष्यामि संक्षेपक्रमतः शृणु. ஸோ துர்காவுடையும் ராதையுடையும் விஸ்தீர்ணம் சரித்திரம், ரொம்ப பெரிய சரித்திரம் இருக்குப்பா. துர்காவோட சரித்திரம் பெருசு, ராதாவோட சரித்திரம் ரொம்ப பெருசு, மகத்தான சரித்திரங்கள் அதெல்லாம். தத்வத் பஷாத் பிரவட்சாமி, அப்புறம் சொல்கிறேன்ப்பா, அது கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேங்கிற. பஷாத்னா லேட்டர், ஐ வில் டெல் யூ லேட்டர், பின்னாடி சொல்கிறேன். சம்ஷேப கிரமத்தக சுணு, இப்போ எல்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன், முதல்ல அதை கேட்டுக்கோ. दुर्गायाश्च एव राधाय विस्तीर्णं चरितं महत् तद्वत् पश्चात् प्रवक्ष्यामि संक्षेपक्रमतः शृणु. आदौ सरस्वती पूजा श्रीकृष्णेन विनिर्मिता यत्प्रसादात् मुनिश्रेष्ठ मूर्खः भवति पंडितः. முதல்ல கிருஷ்ணர் என்ன பண்ணினார், நிர்மாணம் பண்ணினார், பூஜா கிரமத்தை ஏற்பாடு பண்ணினார். யாருக்கு? சரஸ்வதிக்கு. சரஸ்வதி பூஜாவை கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது. எத் பிரசாதாத், அந்த தேவி, அந்த சரஸ்வதியோட பிரசாதம் இருந்தால்தான், அருள் இருந்தால்தான், ஹே நாரதரே, முனிஸ்ரேஷ்டரே நாரதரே, மூர்க்கக பண்டிதக பவதி, ஒரு மூர்க்கன் கூட பண்டிதனாக்கி விடுவான். காளிதாசன் பண்டிதன் ஆயிட்டானே. ஸோ அந்த மாதிரி தேவியோட சரஸ்வதியோட பூஜை பண்ணினா அந்த விசேஷம் கிடைக்கினார். அந்த தேவி அவளுக்கு காளி கொடுத்தா இல்லையா, காளிதாசன் அவருக்கு. அதனாலே காளிதாசன், காளி தனியாக கவுன தேவியில் வராங்க. ஸோ சரஸ்வதி பூஜையினால பண்டிதன் ஆகிவிடுவான், மூர்க்கன் கூட. आदौ सरस्वती पूजा श्रीकृष्णेन विनिर्मिता यत्प्रसादात् मुनिश्रेष्ठ मूर्खः भवति पंडितः. आविर्भूता यथा देवी वक्त्रतः कृष्णयोषितः एष कृष्णं कामेन कामुकी कामरूपिणी. ஸோ யதாதேவி, எப்பொழுது அந்த தேவி ஆகப்பட்டவள், சரஸ்வதி ஆக்கப்பட்டவள், கிருஷ்ணயோஷிதக வக்திரதக, கிருஷ்ணயோஷிதி யார்? ராதா.
ராதா தானே கிருஷ்ணனுடைய மனைவியாக முதல்ல வர்றா ராசேஸ்வரி. ஸோ அந்த ராதாவுடைய நாக்கு நுனியிலேருந்து வந்தால், இது முதலே பார்த்தோம், சரஸ்வதி ஆவிர்வாவம் பார்க்குறோச்சே நாக்கு நுனியிலேருந்து தோன்றினாள்னு பார்த்தோம். ஸோ அந்த ராதாவோட நாக்கு நுனியிலிருந்து அந்த சரஸ்வதி ஆவிர்பூதா தோன்றினாள். ஈயேஷ கிருஷ்ணம் காமேன, அவள் உடனே அவளுக்கு இஷ்டம் வருது, கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும், கிருஷ்ணரை ரொம்ப ஆசையோடு நெருங்கினாள். காமேன கிருஷ்ணம் ஈயேஷன்னு அடைந்தாள். காமுகி காமரூபிணி, ரொம்ப காம வடிவமாக சிங்கார ரூபமாக காமுகியாக கிருஷ்ணரை அடைய ஆசைப்பட்டு அவரை நெருங்கினாள், அவரை விரும்பினாள். யதா தேவி வக்ரதः கிருஷ்ணயோஷிதः ஈயேஷ கிருஷ்ணம் காமேன காமுகி காமரூபிணி स च विज्ञाय तद्भावं सर्वज्ञः सर्वमातरं ताम् उवाच हितं सत्यं परिणामे सुखावहम्. ஸோ அவர் பார்க்குறாரு, என்னடா இவள் நம்மளை லவ் பண்ணுறாளே அப்படி. அப்போ புரிந்து கொண்டு விஞ்ஞாயை அறிந்து கொண்டு அவளுடைய பாவத்தை அறிந்து கொண்டவராக சர்வஜக எல்லாம் அறிந்த கிருஷ்ணர் சர்வமாதரம் தாம், எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய நெல்லில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை பார்த்து ஹிதம் சத்தியம், ஹிதமான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளை, அது முதல்ல கசக்கத்தான் செய்யும், நான் ஹிதத்தை சொன்னால் யாருக்கு பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஆனால் பரிணாமே சுகாவகம், பின்னாடி சுகம் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் இப்போ சரஸ்வதியை பார்த்து பேசுகிறார் கிருஷ்ணர். சச்ச விஜ்ஞாய தத்பாவம் சர்வஜ்ஞः சர்வமாதரம் தாம் உவாச்ச ஹிதம் சத்யம் பரிணாமே சுகாவகம். ஸ்ரீகிருஷ்ண உவாச்ச பஜ நாராயணம் சாத்வி மத் அம்சம் ச சதுர்புஜம் யுவானம் சுந்தரம் சர்வகுணயுக்தம் ச மத்சமம். நீ நாராயணனை கொண்டாடின்று சாத்வி, சாதுவான பெண்ணே, நீ நாராயணன் யார்? சதுர்புஜ கைகளோடு தோன்றினார் இல்லையா கிருஷ்ணர். 2 ஆகும்போது 2 கை 4 கைன்னு வந்தார். நாராயணனை கொண்டு வைகுண்டத்தில் லட்சுமியோடு ஏற்றி உட்காந்து வச்சுட்டார். அந்த நாராயணனை போய் பஜிச்சுன்றுமா தாயே சொல்கிறார். சதுர்புஜமான நாராயணனை போய் பஜிச்சு கொண்டாடின்று. யுவானம், அவர் யுவனாக இருக்கார், சுந்தரமாக அழகாக இருக்கார், சர்வகுண யுக்தம், எல்லா குணத்தோடு சேர்ந்தவர் இருக்கார், என்ன போலேயே என்னோட சமமாக இருக்கக்கூடியவர், அவரை போய் கொண்டாடுங்கிறார். ஸோ இப்போ அவளை அங்கே போய் அனுப்புகிறார். இப்போ श्रीकृष्ण उवाच भज नारायणं साध्वी मद अंशं च चतुर्भुजं युवानं सुन्दरं सर्वगुणयुक्तं च मत्समं कामज्ञं कामिनीनां च तासां च कामपूरकं कोटिकन्दर्पलावण्यं லீலா அலங்கிருதம் ஈஸ்வரம். ஸோ காமினினாம், யாரெல்லாம் விரும்புகிறாளோ அவளுடைய காமத்தை அறிந்தவர், அவளுடைய விருப்பங்களை அறிந்தவராக இருக்கார் நாராயணர். தாசாம் காமபூரகம், அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பொசிஷனில் இருக்கார். கோடி கந்தர்ப்ப லாவண்யம், பகவான் அப்படியே கோடி மன்மதனை சேர்த்து வச்ச மாதிரி ஒரு லாவண்யம், அழகு, அப்படியே அழகு அந்த நாராயணன். லீலா அலங்கிருதம், லீலா விளையாட்டாகவே அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரம், அவரை போய் நீ கொண்டாடி அங்கே போ அப்படின்னு சொல்கிறார். காமக்யம் காமினீனாம் ச தாசாம் ச காமபூரகம் கந்தர்ப்பலாவண்யம் லீலா அலங்கிருதம் ஈஸ்வரம் காந்தே காந்தம் ச மாம் கிருத்வா யதி ஸ்தாத்தும் இஹ இச்சசி त्वत्तः பலவதி ராதா ந பத்ரம் தே பவிஷ்யதி. நீ என்ன விரும்பி எங்கூட என்னை கணவனாக அடைஞ்சு ஆசைப்பட்ட என்றால், காந்தனாக, உன்னுடைய காந்தனாக, விருப்பனுடையவனாக என்னை நீ அடைய நினைச்சால், ஹே காந்தே, எதி ஸ்தாத்து மிகச்சது, இங்கே தான் இருப்பேன், நான் போகமாட்டேன் அப்படின்னு நீ நினைச்சியானால், தொத்தக பலவதி ராதா, உன்னோட பலசாலி ராதை, நீ ராதையை தாண்டின்னு என்ன இஷ்டப்படலாம் முடியாது, உன்னோட பலசாலியாக்க அவள் ராதை. நான் பத்ரம் தே பவிஷ்யதி, உனக்கு நல்லது நடக்காதுமா, ஜாகிரதை என்றார், வான் பண்றார் இங்க கிருஷ்ணர். காந்தே காந்தம் ச மாம் கிருத்வா யதி ஸ்தாதும் இஹ இச்சசி त्वद्दः बलवती राधा न भद्रं ते भविष्यति. यो यस्मात् बलवान् वापि ततः अन्यं रक्षितुं क्षमः कथं परान् साधयति यदि स्वयम् अनीश्वरः. सर्वेशः सर्वशास्ता अहं राधां बाधितुम् अक्षमः तेजसा मत्समासा च रूपेण च गुणेन च. ஸோ யார் ஒருவன் யஸ்மாத் பலவான் வாபி, அதாவது ஒருத்தன் இன்னொருத்தரோட சாமர்த்தியம் ஜாஸ்தி இருக்கணும், பலசாலியாக இருக்கணும், அப்போ தான் ததோ அந்நியம் ரட்சித்தும் சமக, இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும். ஸோ நான் காப்பாற்றுவேன், ராதேட்டு ஒன்றை காப்பாற்றுவேன் நினச்சிக்காதே, எனக்கு பலம் கிடையாதுன்றார் இப்போ. ஸோ ஒருத்தன் இன்னொருத்தனை காப்பாற்றணும் என்றால் அந்நியம் ரட்சித்தும் சமக, அப்போ தான் இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும், பலவானாக இருந்தால் தான். ஆனால் எதி ஸ்வயம் அனீஸ்வரக, தானே சக்தி இல்லை,
சானுக்கு தனக்கே சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது கதம் பரான் சாதயதி, அப்போ இன்னொருத்தருக்கு எப்படி ரட்சை பண்ண முடியும்? இன்னொருத்தருக்கு விருப்பத்தை சாதிச்சு கொடுக்க முடியாது. சர்வேஷக சர்வசாஸ்தாகம், சரி நான் எல்லாத்துக்கும் ஈஷன் தான், ரைட்டு, சர்வசாஸ்தா எல்லாரையும் ரூல் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டு தான். அகம் ராதாம் பாதித்து மற்றமாக, ராதையை தடுக்க என்னால் முடியாதுமான்ட்டேன். ஏன்னா ராதை தான் இவரோட சக்தியே. இவரோட சக்திங்கிறதே ராதை இல்லையா? ஷீ இஸ் நாட் அ ஃபிகர், அவள் உருவம் கிடையாது, இவரோட சக்தி தான் அவள் ராதை. அப்போ இவரோட சக்தி இவரால் தரப்பட முடியுமா? முடியாது. அதனால ராதாம் ந பாதித்தும் சமக, ராதையே நான் என்னால் தடுக்கவே முடியாதம்மா. தேஜசா மத்சமா, அவள் எனக்கு ஈக்குவல், என்னோட தேஜஸ் அவளுக்கு உண்டு. சாச்சா ரூபேணச்ச குணேனச்ச, ரூபத்திலேயோ குணத்திலேயோ எனக்கு ஈக்குவல் அவள், அவளை என்னால் தடுக்க முடியாது. यो यस्मात् बलवान् वापि ततो अन्यं रक्षितुं क्षमः कथं परान् साधयति यदि स्वयम् अनीश्वरः सर्वेशः सर्वशास्ताहं राधां बाधितुं क्षमः तेजसा मत्समा सा च रूपेण च गुणेन च बाधितुम् अक्षमः. அது கிளியரா வாசிக்கணும். ஆமாம். प्राण अधिष्ठातृ देवी सा प्राणान् त्यक्तुं च कः क्षमः प्राणतः अपि प्रियः पुत्रः केषां वा अस्ति च कश्चन. ஓகே. ஸோ பிராண அதிஷ்டாத்திர தேவி, என்னோட பிராணனே அவள்கிட்ட தான்ப்பா இருக்குது. சக்தி இருந்தால் தான் பிராணன் இருக்கும். ஸோ பிராணனோட என்னுடைய பிராணனே அவகிட்ட தான் இருக்குது. அவள் பிராணான் தெக்தும் ககச்சமக, பிராணன் விட முடியுமா இருக்காது? அதனால யாருக்குமே முடியாது. அதனால பிராணனாக இருக்கக்கூடிய அவளை என்னால் விடவே முடியாது. பிராணதக அபி புத்திரக பிரியக, இல்லையா? புத்திரன்கிறவன் பிராணனை விட பிரியமானவன்னு சொல்கிறோம் நம்ம. என்னோட பிராணனோட என்னோட பிள்ளை எனக்கு பிடிக்கணும் அப்படி சொல்கிறோம். கேஷாம்பா அஸ்தி, அப்படி யாராவது இருக்காளா? என்னோட பிராணன் புத்திரனோட பெரியவன் சொல்லிக்கலாமே தவிர யாராவது தயாராக இருப்பாளா? கேஷாம்பா அஸ்தி, அந்த மாதிரி பிராணனை விடுறதுக்கு யாருக்காவது ஒரு சாமர்த்தியம் இருக்கா? கஷ்டம் யாருக்காவது இருக்காமா கேட்குறாரு அவர் சரஸ்வதி பார்த்து. प्राण अधिष्ठातृ देवी सा प्राणान् त्यक्तुं च कः क्षमः प्राणतः अपि प्रियः पुत्रः केषां वा अस्ति स च कश्चन. ओके. त्वं भद्रे गच्छ वैकुण्ठं तव भद्रं भविष्यति पतिं तम् ईश्वरं कृत्वा मोदस्व सुचिरं सुखम. ஸோ பத்ரே, மங்களமானவளே நீ கிளம்புமா, வைகுண்டத்துக்கு போ, அங்கே தான் நாராயணன் இருக்கா, அங்கே போ உனக்கு பத்ரம் பவிஷ்யதி, உனக்கு நல்லது நடக்கும். பதிம் தம் ஈஸ்வரம், அந்த அவரை கணவனாக நீ ஏற்றுக்கொள். ஸோ தம் ஈஸ்வரம், அந்த நாராயணனை நீ கணவனாக கொண்டு மோதஸ்வ சந்தோஷமா இரு, சுச்சிரம் சுகம், லாங்காக சுகப்பட்டு உட்காந்துரு, அங்கே போய் இருன்னு சொல்கிறார். त्वं भद्रे गच्छ वैकुण्ठं तव भद्रं भविष्यति पतिं तम् ईश्वरं कृत्वा मोदस्व सुचिरं सुखम्. लोभ मोह काम क्रोध मान हिंसा विवर्जिता तेजसा त्वत्समा लक्ष्मी रूपेण च गुणेन च. ஸோ அங்கே லக்ஷ்மி ஆல்ரெடி இருக்கா, நாராயணோட ஒய்ஃபா லக்ஷ்மி அங்கே இருக்கா. அவள் எப்படின்னா லோபம் எல்லாம் கிடையாது, அவளுக்கு லோபம் கிடையாது, மோகம் கிடையாது, காமம் ஆசை எல்லாம் கிடையாது, குரோதம் கோபிச்சுக்க மாட்டா, மான கௌரவம் எல்லாம் பார்க்க மாட்டா, ஹிம்சை கிடையாது, இதெல்லாம் விவர்ஜிதா, அதெல்லாம் இல்லாதவளவள். தேஜஸா தொத்சமா, உன்ன மாதிரியே தேஜஸும் உண்டு, லக்ஷ்மிக்கும் உன்னோட தேஜஸ் உண்டு, ரூபமும் குணமும் எல்லாம் உன்ன மாதிரியே இருப்பா, அவளுக்கு லோபம் எல்லாம் கிடையாது, கோச்சிக்க மாட்டான்னு சொல்லி அனுப்புறாரு. लोभ मोह काम क्रोध मान हिंसा विवर्जिता तेजसा त्वत्समा लक्ष्मी रूपेण च गुणेन च. तया सार्धं तव प्रीत्या शश्वत्कालः प्रयास्यति गौरवं च हरिस्तुल्यं करिष्यति द्वयोरपि. தயா சார்தம், அவ கூட தவ பிரீத்தியா, ஸோ அவள் உன்னுடைய பிரீத்தினால அவ கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம். சஸ்வத் ஆல்வேஸ் காலகா பிரயாசத்தி, சந்தோஷமாக காலம் போயிட்டே இருக்கும், காலத்தை நல்லா நடத்தலாம் நீ. ஹரிஹி துல்லியம் கௌரவம் ச கரிஷதி, அதாவது ரெண்டு பேருக்கு சமமான துல்லியம் கௌரவம், ரெண்டு பேருக்கு சமமான கௌரவத்தை அந்த ஹரியாகப்பட்ட நாராயணர் கொடுப்பார், ரெண்டு பேருக்கும் கொடுப்பார். கரிஷதி துவயோகோ அப்பி, உங்கள் ரெண்டு பேருக்குமே சமமான கௌரவத்தை கொடுப்பார். तया सार्धं तव प्रीत्या शश्वत्कालः प्रयास्यति गौरवं च हरिः तुल्यं करिष्यति द्वयोः अपि. प्रति विश्वेषु तां पूजां महतीं गौरवान्वितां माघस्य शुक्लपञ्चम्यां विद्यारम्भे च सुन्दरी. ஸோ பிரதி விஸ்வேஷுன்னா ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும், ஸோ மகதீம் கௌரவ அன்விதாம் தாம்,
ரொம்ப கௌரவத்தோடு இருக்கக்கூடிய தாம் அவளை சரஸ்வதியுடைய பூஜையை மாகஸ்ய சுக்ல பஞ்சம்யாம் மாக மாதங்கிறது மாசி மாதம். மாசி மாதத்தில் சுக்ல பஞ்சமியில் வித்யா ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஹே சுந்தரின்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ கௌரவத்தோடு கூடிய அந்த பூஜையை உனக்கு பூஜை கொடுப்பா, எல்லா பிரம்மாண்டத்துலையும் நல்ல பூஜை கொடுப்பா கௌரவத்தோடு கூடிய உனக்கு. எப்போ? மாசி மாதம் சுக்ல பஞ்சமியில் வித்யாரம்ப காலத்தில் ஆண்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சமயத்திலும் வித்யாரம்ப சமயத்திலையும் ஹே சுந்தரி கண்டினியூ பண்ணுறார். प्रति विश्वेषु तां पूजां महतीं गौरवान्वितां माघस्य शुक्ल पंचाम्यां विद्यारम्भे च सुन्दरी मानवा मनवः देवाः मुनीन्द्राः च मुमुक्षवः वसवः योगिनः सिद्धाः नागाः गन्धर्वराक्षसाः मध्वरेण करिष्यन्ति कल्पे कल्पे लय अवधि भक्तियुक्ताश्च दत्त्वा वै உபசாராணி ஷோடஷ. ஸோ எல்லாரும் உனக்கு பூஜை கொடுப்பாரு. மனிதர்கள், மனுக்கள், அப்புறம் தேவர்கள், முனீந்திரர்கள், முனிவர்கள், சிறந்த முனிவர்கள், முமுக்ஷவகன மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள், வசுக்கள், வசுக்கள், யோகிகள், சித்தர்கள், நாகர்கள், கந்தர்வர், ராட்சசர் எல்லாருமே மத்வரேன உனக்கு வர நான் தரேன். எல்லாரும் பூஜை பண்ணுவான், உனக்கு பூஜை நடக்கும். கல்பேன்னு இது பிரம்மாவோட ஒரு டெய்லியும் எவ்ரிடே பிரம்மாவோட ஒவ்வொரு டெய்லியும் லய அவதி பிரம்மாவோட காலம் முடிய அந்த கல்பகாலம் அந்த டோட்டலாக அவருடைய கல்பகாலம் எல்லாம் முடியற வரைக்கும் உனக்கு பூஜை நடக்கும். பக்தி யுக்தாஷ எல்லாரும் பக்தியோடு கூட தத்வாவை அவனுக்கு பூஜை கொடுத்து உபசாராணி ஷோடச உபசாரங்கள் உனக்கு செய்வார்கள். 16 உபசாரம். தூப தீப நைவேத்தியம் லிஸ்ட் வருதே. मानवा मनवः देवा मुनीन्द्रा च मुमुक्षवः वसवः योगिनः सिद्धाः नागाः गन्धर्वराक्षसाः मध्वरेण करिष्यन्ति कल्पे कल्पे लय अवधि भक्तियुक्ताश्च दत्त्वा वै च उपचाराणि षोडश. राधे कृष्ण मैम. कण्व शाखा उक्त विधिना ध्यानेन स्तवनेन च जितेन्द्रियाः संयताश्च घटे च पुस्तके अपि च. ஸோ கண்வர்னு ஒரு ரிஷி இருந்திருக்கார். அந்த கண்வ முனியோடைய வழியில் வரக்கூடியது அந்த அவருடைய ஸ்துதிகள் எப்படி அவர் பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கார். ஸோ அந்த விதிப்படி கண்வசாக்கையோட அந்த விதியில் அவர் சொன்ன விதிப்படி தியானேன ஸ்தவனேனச்ச தியானம் பண்ணியும் ஸ்தவனம் ஸ்துதியினாலும் ஜிதேந்திரியாக தங்களுடைய இந்திரியங்களை ஜெயித்தவர்கள் எல்லாம் சம்யதாஷ அடக்க முடியவர்கள் மனசெல்லாம் அடக்கியவர்களால் கட்டேச்சா எதில் பூஜை பண்ணுவான்னு குடத்தில் கலசம் பூஜை பண்ணுவாவாலாம். அப்புறம் புஸ்தகத்திலும் உன்னை பூஜை பண்ணுவார்கள். சரஸ்வதி பார்த்து சொல்கிறார் அவர். கண்வசாகா உக்த விதினா தியானேன ஸ்தவனேன ச ஜிதேந்திரியாः சம்யதாश्च घटे च पुस्तकेऽपि च कृत्वा सुवर्ण गुटिकां गन्धचन्दन चर्चितां कवचन्ते ग्रहीष्यन्ति कण्ठे वा दक्षिणे भुजे. ஸோ என்ன பண்ணுவான், ஒரு சின்ன குட்டிக்கான சின்ன டப்பா, ஒரு குட்டி டப்பா எடுத்து சொர்ண டப்பா எடுத்து அதில் கந்த சந்தன சர்ச்சிதாம், அதில் சந்தனம் இதெல்லாம் மணமான சந்தனத்தெல்லாம் வச்சுண்டு அதை பூசி கிருத்வா அதை அந்த டப்பாவில் அப்படி அதை சுற்றி பூசி கவச்சம் தே கிரகிஷ்யந்தி. ஸோ உன்னுடைய அந்த கவச்சங்கிறது இந்த சோஸ்திரம் தேவியோட கவச்சம். ஸோ கிரகிஷ்யந்தி கண்டேவா. ஸோ அந்த கழுத்தில் கூட அந்த டப்பாவை மாட்டிக்கிறாங்கிறார். கண்டேவா கிரகிஷ்யந்தி. அந்த டப்பா அது சின்ன குட்டிக்காங்கிறது சின்ன குப்பி மாதிரி ஒரு சின்னது, அதில் நல்ல சந்தனத்தெல்லாம் பூசி அதை கழுத்தில் மாட்டிப்பாளாம். ஸோ கழுத்தில் மாட்டிப்பா அல்லது தட்சிணே பூஜை வலது கையில் கட்டிப்பா. ஸோ சந்தனமெல்லாம் பூசி அதை கையில் கட்டின்னு இது பூஜா விதி. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது, பாதி புரியாது, ஏதோ புரியுற மாதிரி நம்ம தெரிஞ்ச மாதிரி பார்ப்போம் அதை. ஸோ வலது கையில் அந்த டப்பாவை கட்டிக்கலாம், அந்த சந்தனத்தெல்லாம் பூசி. இல்லை அது ஒரு கவசமாக, அது ரட்சையாக. ஸோ ஒரு சின்ன டப்பாவில் கட்டி அது ரட்சை, அது கவச்சம்ங்கிறது இந்த இடத்துல அது ரட்சையா. இப்போ கழுத்துல எல்லாம் மாட்டுறா இல்லையா, குழந்தைக்கு ரட்சை கட்டுறா இல்லையா, அது மாதிரி கட்டிப்பான்றார் அவர். कृत्वा सुवर्ण गुटिकां गन्ध चन्दन चर्चितां कवचं ते ग्रहीष्यन्ति कण्ठ वा दक्षिणे भुजे. पठिष्यन्ति च विद्वांसः पूजा काले च पूजिते इत्युक्त्वा पूजयामास तां देवीं सर्वपूजिताम्.
ஸோ படிஷந்தி படிப்பா, என்ன படிப்பா, வித்வாம்சகா நல்ல வித்வத்துடையவர்கள் எல்லாரும் பூஜா காலத்தில் பூஜிக்கப்பட்ட உன்னை அவர்கள் எல்லாரும் படிப்பா, என்ன சோஸ்திரம் சொல்லி படிப்பா. அப்படி சொல்லிட்டு பூஜையா மாச தாம் தேவி இவரே முதல் பூஜை பண்ணுறாரு. இப்போ சரஸ்வதிக்கு கிருஷ்ணரே முதல் பூஜை பண்ணுகிறார். சர்வ பூஜிதாம் தாம் தேவி, எல்லாராலும் பூஜிக்கப்பட போகிற சொல்லிட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட தேவிக்கு பூஜையா மாச அவரே பூஜை பண்ண ஆரம்பிச்சார் கிருஷ்ணர். பட்டிஷ்யந்தி ச வித்வாம்சக பூஜா காலே ச பூஜிதே இத்யுக்த்வா பூஜயாமாஸ தாம் தேவீம் சர்வ பூஜிதாம். ततः तत्पूजनं चक्रुः ब्रह्म विष्णु शिवादयः अनन्तश्च अपि धर्मश्च मुनीन्द्राः सनकादयः सर्वे देवाश्च मुनयः नृपाश्च मानवादयः बभूव पूजिता नित्यं सर्वलोकैः सरस्वती. அவ்வளோதான். அவர் பூஜை பண்ணின உடனே எல்லாரும் வரிசையாக ஆரம்பிச்சிட்டா பூஜை பண்ணுறதுக்கு. அங்கே பிரம்மா இருக்கார், விஷ்ணு இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாரும் பூஜை பண்ணினா. அனந்த நாகம் தான். ஸோ அனந்த ஆதிசேஷனாகப்பட்டவர் பூஜை பண்ணார், தர்மர் பூஜை பண்ணுறார், முனீந்திரர்கள் தேவர்கள்லாம் முனிவர்கள்லாம் பூஜை பண்ணுறார், சனகாதி முனிவர்கள்லாம் பூஜை பண்ணினா. அப்புறம் எல்லா தேவர்களும் பூஜை பண்ணினா. முனிவர்கள், நிருப்பாக, ராஜாக்கள், மனிதர்கள் எல்லாராலும் பூஜிக்கப்பட்டவளாக நித்தியம் பூஜிதா, டெய்லி பூஜை பண்ணுறா. சர்வலோகைகி, எல்லா லோகத்தில் உள்ளவர்கள், எல்லா பிரம்மாண்டத்தில் இந்த பூஜை நடக்கிறது. சரஸ்வதி தேவிக்கு சரஸ்வதி அப்படி பூஜையோடு இருக்கிறாள். ततः तत्पूजनं चक्रुः ब्रह्म विष्णु शिवादयः अनन्तश्च अपि धर्मश्च मुनीन्द्राः सनकादयः सर्वे देवाश्च मुनयः नृपाश्च मानवादयः बभूव पूजिता नित्यं सर्वलोकैः सरस्वती. नारद उवाच पूजा विधानं कवचं ध्यानं चापि निरन्तरं पूजा उपयुक्तं नैवेद्यं पुष्पञ्च चन्दन आदिकं वद वेदविदां श्रेष्ठ श्रोतुं कौतूहलं मम वर्तते हृदये शश्वत् किम् इदं श्रुति सुन्दरम्. ஸோ இதோடு நிறுத்திக்காதுங்கோ. எப்படி பூஜை பண்ணிட்டான்னு சொல்லிட்டாலே, இப்போ எப்படி பூஜை பண்ணுறது, பூஜா விதானம் அது எப்படி நல்லா பண்ணுறது, கவச்சம் அவளுடைய தேவி கவச்சம் என்னது, தியானம் எப்படி பண்ணணும், நிரந்தரம் தியானம், இடைவிடாமல் தியானம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பூஜா உபயுக்தம், பூஜைக்கு என்னெல்லாம் சாமான் எடுத்துக்கணும், நெய்வேத்தியம் என்ன கொடுக்கணும், என்ன பூ போடணும், சந்தனம் ஆதிக்கம் எல்லாம் சொல்லு. வேதவிதாம் சிரேஷ்ட, வேதங்களெல்லாம் அறிந்தவரே நாராயணரே சொல்லுங்கோ. ஸ்ரோதும் கௌதூகம், எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குது, இதெல்லாம் கேட்கறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு. வர்த்ததே ஹிருதயே, என்னோட ஹிருதய ஆனந்தத்தில் திளைக்கிறது. சஸ்வத்து எப்போதும். கிமிதம் ஸ்ருதி சுந்தரம், இது எப்படி ஒரு காதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கே இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கே, நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கன்றார். இப்போ नारद उवाच पूजा विधानं कवचं ध्यानं चापि निरन्तरं पूजा उपयुक्तं नैवेद्यं पुष्पं च चन्दनादिकं वद वेदविदां श्रेष्ठ श्रोतुं कौतूहलं मम वर्तते हृदये शश्वत् किम् इदं श्रुतिसुन्दरम्. श्रीनारायण उवाच शृणु नारद वक्ष्यामि कण्वशाखा उक्त पद्धतिं जगन्मातुः सरस्वत्याः पूजा विधि समन्विताम्. नारदरे केळु சொல்கிறேன், வட்சாமி ஐ டெல் யூ. கண்வசாக்கா உக்த பத்ததி, ஒரு முறை எப்படி பூஜை பண்ணணுங்கிற முறையை கண்வசாக்கையில் சொல்லியிருக்கு. அதை கண்ணருடைய அவர் சொன்னபடி நான் சொல்கிறேன் உனக்கு. ஜெகன்மாதகோ சரஸ்வதியாக, ஜெகத்துக்கே மாதாவான சரஸ்வதி பூஜா விதி சமன்விதாம், அதாவது பூஜையோட ரூல்ஸு, அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விதியை நான் உனக்கு சொல்கிறேன். श्री नारायण उवाच शृणु नारद वक्ष्यामि कण्वशाखा उक्त पद्धतिं जगन्मातुः सरस्वत्याः पूजा विधि समन्विताम्. राधे कृष्णा मैम. அடுத்தது எப்படி மேம், அது எப்படி மூணு எப்போ நிறுத்தினு தெரியலையா. சார் ஓகே. ஸோ தன்னுடைய சாக்கையில் சொன்னபடி அல்லது அந்த தாந்திரிக பிரயோகங்களால் அந்த தேவியை பூஜை பண்ணணும். முதல்ல கணேஷனை பூஜை பண்ணு, அதுக்கப்புறம் அபீஷ்டம் பிரபூஜையேது, இஷ்டமான தெய்வத்தை பூஜை பண்ணு. தியானேன வட்சமானேன, அதாவது வட்சமானேன தியானேன, ஸோ எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி தியானம் பண்ணி. பாஹ்யகட்டே துருவம்,
அப்போ வெளியில் உள்ள கலசத்தில் அப்போ முதல்ல மனசில் தியானம் பண்ணுங்கிறார். மனசில் தியானம் பண்ணி இப்போ அந்த உள்ளுக்குள்ள தியானத்தையும் சொல்கிறார். அது மாதிரி சரஸ்வதி எப்படி தியானம் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ள பாக்கிய கட்டே அது வெளியில் ஒரு கலசத்தை ஏற்பாடு பண்ணிருக்கே அதில் स्वशाखा उत्तरविधानेन तान्त्रिकेण तवा पुनः गणेशं पूर्वम् अव्यच्य ततः अभीष्टां प्रपूजयेत् ध्यानेन वक्ष्यमानेन ध्यात्वा बाह्यघटे ध्रुवं ध्यात्वा पुनः षोडश उपचारेण पूजयेत् व्रती पूजा उपयुक्तं नैवेद्यं यच्च वेदनिरूपितं वक्ष्यामि सौम्य तत्किञ्चित् यथादीतं यथा आगमम् यथादीतं यथा ஆகமம். ஸோ ஷோடச உபசாரம் 16 உபச்சாரங்கள் இல்லையா? முதல்ல அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் இருக்கே வரிசையா. ஸோ அந்த 16 உபச்சாரங்களோடு தேவியை பூஜை பண்ணு. அந்த மாதிரி வெளியில் கலசத்துலேயும் தேவியை ஆவாகனம் பண்ணினவான்னு நினச்சிக்கணும். தேவி இங்கே வந்து உட்காந்துட்டா ஆவாகனம் பண்ணிட்டோம் நினச்சிட்டு அதில் தியானம் பண்ணிட்டு அப்படி 16 உபச்சாரங்களோடு தேவியை விரத்தின்னு ஒரு விரதம் ஒரு சங்கல்பத்தோடு பூஜை பண்ணுறானவன். பூஜா உபயுக்தம் அதுக்கப்புறம் பூஜைக்கு என்னென்ன பொருள் வேணும், நைவேத்தியம் என்ன கொடுக்கணும், அப்புறம் வேதம் என்ன சொல்லிருக்கு, வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு, எப்படி நைவேத்தியம் பண்ண எல்லாம் சொல்லியிருக்குங்கிறதை வச்சாமே நான் சொல்கிறேன். சௌமியமானவனே நாரதரே தத் கிஞ்சித் யதா அதீதம் எனக்கு என்ன படிச்சிருக்கேனோ எனக்கு என்ன தெரியுமோ யதா ஆகமம் இந்த ஆகமங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கோ எனக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவு நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு நாராயணன் சொல்கிறாங்க. ध्यात्वा पुनः षोडश उपचारेण पूजयेत् व्रती पूजा उपयुक्तं नैवेद्यं यच्च वेदनिरूपितं वक्ष्यामि सौम्य तत्किञ्चित् यथा आदीतं यथा आगमम् नवनीतं दधि क्षीरं लाजांश तिल लड्डुकम् இச்சுரசம் சுக்லவர்ணம் பக்வகுடம் மது ஓகே. ஸோ நவநீதம் இப்போ வந்து நிவேத்திய ஐட்டம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், லிஸ்ட்டு கொடுக்குறார். நவநீதம்னு நினச்சது புதுசாக எடுக்கப்பட்ட வெண்ணெய், புது வெண்ணெய், அதுதான் நவநீதம் பேர். ததி தயிர், க்ஷீரம் பால், லாஜாம்ஷான என்னது பொரி, கொஞ்சம் பொரி, லாஜான பொரி, லாஜாம்ஷான கொஞ்சம் பொரி, தில லட்டுக்கம் எள்ளுருண்டை, திலன்னா எள்ளு, லட்டுன்னு தில பண்ணுற லட்டுன்னு எள்ளுருண்டை. அப்புறம் இச்சுன்னா கரும்பு, இச்சு ரசம் அதோட கரும்பு சாறு எடுக்கலாம். சுக்லவர்ணம் இச்சும்னுறார், வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கரும்புன்றார். கருப்பு கரும்பு தான் நம்ம பார்த்துருக்கோம், வெள்ளை கலர் கரும்புன்றார். ஏன்னா செங்கரும்பு எல்லாம் கூட இருக்குது, செங்கரும்பு இளநீர் அதெல்லாம் நம்ம இதில் திருப்புகளில் வருது. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ அந்த கரும்பு சுக்லவர்ணம் இச்சும், அப்புறம் இச்சு ரசம், அப்புறம் பக்குவ குடம் வெல்லம், நல்ல அச்சுவெல்லாம் பக்குவக்கூடம்னு அச்சுவெல்லாம் எடுத்துக்கலாம். மது தேனு லிஸ்ட் வருது அப்படியே. நவநீதம் ததி க்ஷீரம் லாஜாம்ஷ திலக் லட்டுகம் இக்ஷுரசம் சுக்லவர்ணம் பக்வகுடம் மது ஸ்வஸ்திகம் சர்க்கராம் சுக்லதான்யஸ்ய அட்சதம் அச்சின்ன சுக்லதான்யஸ்ய பிருதுகம் சுக்லமோதகம். இன்னொரு லைன் படிக்கலாம். கிருத சைந்தவ சம்யுக்தம் ஹவிஷ்யானம் யதா உதிதம். ஓகே, அடுத்தது ஸ்வஸ்திகம் சர்க்கராம் அப்படின்னு சொல்கிறது வந்து பர்பி. ஸ்வஸ்திகம் சர்க்கராம்னா சர்க்கரையால் ஏற்படப்பட்ட அந்த பர்பி கேக்குன்னு சொல்கிறான். அப்புறம் சுக்ல தானியசிய அரிசி, சுக்ல தானியம் என்னது வெள்ளை இலையில் இருக்கக்கூடிய அரிசியில் உள்ள இந்த அச்சதம்னு சொன்னா அச்சதை. ஸோ அந்த அச்சதையால் நைவேத்தியம் பண்ணலாங்கிறார். அச்சதம்ங்கிறது உடையாத்த அரிசி. சதம் முதல் அச்சதம் வந்து உடையாத்த அரிசின்னு அர்த்தம். சதமானதுன்னு உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். உடையாத அரிசியை அச்சதையாக வைத்துக்கொண்டு. அடுத்து அச்சின்ன சுக்ல தானியசிய, அதே மாதிரி உடையாத இந்த வெள்ளை அரிசி பச்சரிசி, அதாவது பச்சரிசியால் செய்யப்பட்ட அவல், அதனுடைய அவல். ஸோ பச்சரிசியிலேருந்து கிடைச்சக்கூடிய அவலை. சுக்ல மோதகம், அது என்னது மோதகம்னா கொழக்கட்டை, சுக்ல மோதகம். ஆமாம் கரெக்டு, அந்த அரிசியில் கொழக்கட்டை பண்ணுறது. ஸோ வெளியில் வெள்ளையாக தானே இருக்கும், அதனால் சுக்ல மோதகம்னு விட்டார். அப்புறம் கிருத்தனா நெய். சைந்தவன்னு சொன்னான்னா ரொம்ப சாஃப்ட்டுன்னு அர்த்தம். சாரி சிந்துங்கிறது கடல், சிந்துவிலேருந்து வரக்கூடியது சைந்தவம், சால்ட்டு. அப்போது உப்பு, நெய், அப்புறம் சைந்தவ சம்யுக்தம் ஹவிஷ்யான்னம், அதாவது உப்பு போட்டு நல்ல ஹவிஸு நெய்யை விட்டு பண்ணக்கூடிய ஒரு அன்னம். அது என்ன சாதமானா இருக்கட்டும், ஏன்னா நெய்யை சுத்திகரிக்கணும்.
நெய்யை விட்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு சாதமானாலும் சரி, ஹவிஸாக கொடுக்கக்கூடிய ஒரு அன்னம், யதா உதிதம், எப்படி வேதத்தை சொல்கிறக்கோ அந்த மாதிரி நெய்வேத்திய பொருட்கள்லாம் இருக்குப்பான்னு சொல்கிறேன். स्वतिकं शर्करां शुक्लधान्यस्य अक्षतम् अक्षतम् अच्छिन्न शुक्लधान्यस्य पृथुकं शुक्लमोदकं घृत सैन्दव संयुक्तं हविष्यान्नं यथा उदितं यव गोधूम चूर्णानां पिष्टकं घृत संयुतं पिष्टकं स्वस्तिकस्यापि पक्व रम्बाफलस्य च. ஸோ யவனான்னு சொன்னா ஏதாவது ஒரு தானியத்தோடு ரவை, யவ ஒரு ரவையாக இருக்கக்கூடிய நம்ம பாம்பே ரவைன்னு கூட எடுத்துக்க வேண்டியதான். யவன்னு சில இடத்துல கோதுமைமோ, இங்கே இடத்துல கோதுமான்னு தனியாக கொடுத்துட்டார், அதனால யவன கோதுமைன்னு சொல்ல மாட்டோம். சில இடத்துல யவைய கோதுமைமோ. ஸோ சம் தானியம் அது, அவ்வளோதான். ஸோ சில இடத்துல யவன பார்லிமோ. ஸோ அங்கங்கே காண்டக்ட் ஏற்ற மாதிரி அந்தந்த அர்த்தம் எடுக்க வேண்டியதான். ஸோ கோதுமை, அப்புறம் சூர்ணானாலும் அதெல்லாம் பொடிக்கணும், எல்லாம் பொடிச்சு அதை உருண்டை பண்ணணும். கோதுமை உருண்டை பண்ணணும், இல்லை ரவா உருண்டை பண்ணணும். ஸோ ரவையெல்லாம் உருண்டை பண்ணி கிருத்த சமயம் நெய் விட்டு பண்ணணும். அப்புறம் ஸ்வஸ்திகஸ்யாபி பிஷ்டகம், பிஷ்டகம்னா நல்ல ஒரு கேக் உண்டாகணும், நல்ல பர்ஃபி கேக் உண்டாகணும். ஸோ பிஷ்டகம் நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு கேக் உண்டாக்கி, பக்குவ ரம்பா பலசிய நல்ல பழுத்த செவ்வாழை. ஸோ அல்ல ரம்பா பலசிய ஸ்வஸ்திகஸ்யாபி பிஷ்டகம் அப்படின்னு சொல்லி எடுத்தோமானா அந்த வாழைப்பழத்தெல்லாம் பிசைஞ்சு அதனால கூட நீ ஒரு கேக் மாதிரி பண்ணிக்கோங்கிற, அப்படி எடுத்துக்கலாங்க. यव गोधूमचूर्णानां पिष्टकं घृतसंयुतं पिष्टकं स्वस्तिकस्यापि पक्वरम्बाफलस्य च परम अन्नं च सघृतं मिष्टान्नं च सुदोपमं नारिकेलं तदुक्तं तद् उदकं कसेरुं मूलं ஆர்திரகம், எல்லாம் பேர்கள் தான் இதெல்லாம். பரம அன்னம், நல்ல அன்னம் உண்டாக்கணும், சாப்பாடு உண்டாக்கணும். சகிருத்தம், நெய் விடணும். மிஷ்டான்னம்னா சாகிருத்தம், மிஷ்டானம் சொன்னால் சக்கரை பொங்கல். ஸோ நல்ல சக்கரை பொங்கல் பண்ணணும். சாகிருத்தம் நெய்யை விட்டு பண்ணக்கூடிய மிஷ்ட திதிப்பான இதுன்னு இந்த சக்கரை பொங்கல். சுதோபமாக அமிர்த மாதிரி இருக்கணும் அது. நாரிகேலம், தேங்காய். தது உதகம் அப்படின்னு தேங்காய் தண்ணி என்னது, இளநீர். கசேருங்கிறது ஆக்சுவலாக ஏதோ ஒரு கிராஸ் ஆகும். கசேருன்னு ஒரு கிராஸ், அது என்ன கிராஸ் தெரியல. மூலம்னா முள்ளங்கி. ஆர்திரகம்னா இஞ்சி. ஆர்திரகம்னா இஞ்சி. மூலம்ங்கிறது இது முள்ளங்கி. ஸோ இதெல்லாம் கூட நைவேத்தியம் பண்ணலாம் போட்டிருக்கு. பரம அன்னம் பரம अन्नं च घृतं मिष्टान्नं च सुदोपमं नारिकेलं तद् उदकं कसेरुं मूलम् आर्द्रकम् पक्वरम्बाफलं चारु श्रीफलं बदरीफलं कालदेश उद्भवं चारुफलं शुक्लं च संस्कृतं. ஓகே, பக்வ ரம்பாஃபலம். ரம்பாஃபலம்ங்கிறது வந்து செவ்வாழைப்பழம், நல்ல பழுத்த பழம். சாரு ஸ்ரீஃபலம், நல்ல தேங்காய். ஸ்ரீஃபலம்னாலும் நாரிகேலம் ஒன்று தான் தேங்காய். பதரி ஃபலம்னா பதரி இலந்த பழம். காலதேச உத்பவம் சாரு ஃபலம்ன்ற அந்தந்த காலத்தில் என்ன பழம் கிடைக்கிறதோ அது ஜென்ரலாக சொல்லிட்டாரு. இப்போ நீ அந்தந்த காலத்தில் என்ன பழம் கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கோ. சுக்லம் ச சம்ஸ்கிருதம், நீட்டாக இருக்கணும், நல்லா அலம்பி இருக்கணும். சம்ஸ்கிருதம் நல்லா தயார் பண்ணணும். சும்மா அப்படியே ஏனோ தானோன்ட்டு இல்லை, நம்ம பக்தியோடு அதை செய்கிற மாதிரி பண்ணி அந்த ஆப்பிளெல்லாம் வெட்டினா தோலை எடுத்துவிட்டு நல்லா கட் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி தேவிக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி சம்ஸ்கிருதம் நல்ல சம்ஸ்காரமாக பண்ணி நீட்டாக கொடுக்கணும் தேவிக்குன்ற. पक्वरम्बाफलं चारु श्रीफलं बदरीफलं कालदेश उद्भवं चारुफलं शुक्लं च संस्कृतं. सुगन्धं शुक्लपुष्पं च सुगन्धं शुक्लचन्दनं नवीनं शुक्लवस्त्रं च शङ्खं च सुन्दरं मुने माल्यं च शुक्लपुष्पाणां शुक्लहारं च பூஷணம். இப்போ பூ வச்சு படுறத சொல்கிறேன். சுகந்தம் சுக்லபுஷ்பம், நல்ல மணமாகப்பட்ட மலர்கள், நல்ல மல்லிகை மாதிரி நல்ல மனம் மிகுந்த மலர்கள். சுகந்தம் சுக்ல சந்தனம், நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய சந்தனம், நல்ல சுக்ல சந்தனம்னா வெள்ளை சந்தனம். ஸோ அது வெள்ளை சந்தனத்தை எடுத்துக்கோ. நவீனம் சுக்ல வஸ்திரம், புது வஸ்திரம். நவீனம்னா நியூ ட்ரெஸ் தேவிக்கு. சுக்ல வஸ்திரம், நல்ல வெள்ளை ஆடையாக எடுத்துட்டு, ஏன்னா சரஸ்வதி பூஜை இல்லையா, சரஸ்வதிக்கு வெள்ளை ஆடை தானே பிடிக்கும், அதனால் வெள்ளை ஆடையாக எடுத்துக்கோ. சங்கம் ச சுந்தரம், நல்ல சங்கு. ஸோ சுந்தரமான ஒரு சங்கு. ஏ முனே, ஹே நாரதரே,
சுக்ல புஷ்பானா மால்யம், எல்லாம் மாலை தொடுக்கிறது கூட நல்ல வெள்ளை புஷ்பத்தால் மாலை தொடுக்கணும், நல்ல மல்லிகை மாலை தொடுத்து போடு. சுக்லஹாரம் ச பூஷணம், அவளுடைய ஹாரம் முத்து மாலையை போடலாம் கழுத்தில், நல்ல வெள்ளை வெளையர் இருக்கக்கூடிய மாலையை பூஷணமாக அணிவிக்கணும் சரஸ்வதி தேவிக்கு. सुगन्धं शुक्लपुष्पं च सुगन्धं शुक्लचन्दनं नवीनं शुक्लवस्त्रं च शङ्खं च सुन्दरं मुने माल्यं च शुक्लपुष्पाणां शुक्लहारं च भूषणम्. यादृशं च श्रुतौ ध्यानं प्रशस्यं श्रुतिसुन्दरं तन्निबोध महाभाग भ्रमभञ्जनकारणं सरस्वतीं शुक्लवर्णां सस्मितां सुमनोहरां कोटिचन्द्रप्रभा मुष्ट पुष्टश्रीयुक्तविग्रहां वह्नि शुद्ध अंशुक आधानां वीणा पुस्तकधारिणीं. ஸோ இவ்வளோ அட்ஜெக்டிவ் போடுறார் சரஸ்வதிக்கு. ஸோ யாதிருஷம் ச ஸ்ருதவு, எவ்வாறு வேதத்தில், ஸ்ருதவுனா ஸ்ருதியில் வேதத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ, பிரசஸ்யம், பிரசஸ்யம்னா ரொம்ப பெஸ்ட்டாக, ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ஸ்ருதி சுந்தரம் காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய அந்த தியான மந்திரங்கள், தியானம் அப்படி சரஸ்வதி தியானத்தை அப்படி பண்ணணும். அது வேதத்தில் சொல்கிறபடி அந்த மாதிரி புகழ்மிக்க ஒரு காதுக்கு இனிமையான அந்த மந்திரங்களை வச்சு மனசில் தியானம் பண்ணு. தன் நிபோத, அதை நான் சொல்கிறேன் கேளு பாடுறேன். மகாபாகியம் அடைவனே கேளு. பிரம பஞ்சன காரணம், உனக்கு அந்த பிரம எதனால் வருது? அறிவின்மையால் பிரம வருது. சரஸ்வதி வந்தால் பிரம போயிடும், அறிவு வந்துடும். அதனால் பிரமையை நீக்கக்கூடிய அந்த தியானத்தை நான் சொல்கிறேன் கேளு. சரஸ்வதி எப்படிப்பட்ட தியானம் அது? சரஸ்வதி தியானம் பண்ணக்கூடிய மந்திரங்கள். சுக்லவர்ணாம், நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய சரஸ்வதி. சஸ்மிதாம், புன்னகையோடு கூடியவள். மனோகராம், அழகானவள். கோடிச்சந்திர பிரபா முஷ்டான திருடுறதுன்னு அர்த்தம். கோடி சந்திரனுடைய பிரபைகளை திருடக்கூடிய அழகு, அப்பேற்பட்ட வெளுப்பு. புஷ்ட ஸ்ரீயுக்த விக்கிரகாம், நல்ல புஷ்டியான ஐஸ்வர்யம் நிறைந்த விக்கிரக மூர்த்தியான வடிவில் அந்த சரஸ்வதியை தியானம் பண்ணு. வன்னி சுத்த அம்சுக ஆதானாம், அதாவது அப்படியே ஜொலிக்கணும், அப்படியே அக்னியால் புடம் பண்ணப்பட்ட அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கணும், பலான்னு இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த அம்சுகை ஆதானாம் தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியை, வீணா புஸ்தகதாரிணி, கையில் வீணையும் புஸ்தகத்தையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதியை இவ்வாறு தியானம் பண்ணு. यादृशं च श्रुतौ ध्यानं प्रशस्यं श्रुतिसुन्दरं तन्निबोध महाभाग भ्रमभञ्जनकारणं सरस्वतीं शुक्लवर्णां सस्मितां सुमनोहरां कोटिचन्द्रप्रभा पुष्टश्रीयुक्तविग्रहां वह्नि शुद्ध अंशुक आदानां वीणा पुस्तकधारिणीम्. रत्नसार इंद्र निर्माण नवभूषण भूषितां सुपूजितां सुरगणैः ब्रह्म विष्णु शिवादिभिः. ஸோ ரத்னசாரேந்திரன்னு சொன்னா உயர்ந்த ரத்னத்திலேயே சாரமான, இந்திரனான உயர்ந்தன்னு அர்த்தம். உயர்ந்த ரத்னங்களால் நிர்மாணிக்கப்பட்ட நவபூஷண பூஷிதாம், நல்ல அலங்காரம், புது அலங்காரம், ரத்ன மாலையெல்லாம் போட்டுட்டு பிரகாசிக்கக்கூடிய சுபூஜிதாம் சுரகணகி, தேவர்களாலும் நன்றாக பூஜை பண்ணப்பட்ட சரஸ்வதியை, பிரம்மா விஷ்ணு சிவாதிவி, பிரம்மா விஷ்ணு சிவன் முதல்வரால் பூஜிக்கப்பட்ட சரஸ்வதியை எந்த மாதிரி தியானிக்கணும், எந்த மாதிரி சொல்லணுங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சொல்றார் அவர். ரத்ன சுரேந்திர நிர்மாண நவபூஷண பூஷிதாம் சுபூஜிதாம் சுரகணைஹி பிரம்மா விஷ்ணு சிவாதிபிஹி वंदे भक्त्या वंदितां च मुनीन्द्र मनुमानवैः एवं ध्यात्वा च मूलेन सर्वं दत्वा विचक्षणः. அப்போ என்ன சொல்லணும்? பகவதியே வந்தே பக்தியா, பக்தியோடு நான் உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். அகம் வந்தேன்னு நான் நமஸ்கரிக்கிறேன். தேவி உன்னை நான் வந்தனை பண்ணுகிறேன். வந்திதாம்ச முனீந்திர மனுமானவகி, எப்படிப்பட்ட தேவி நீ? முனிவர்கள் மனிதர்கள் மாணவகின மனிதர்கள் மனுக்களாலும் வந்திதா கும்பிடப்பட்ட உன்னை நானும் பக்தியோடு வணங்குகிறேன் அப்படி சொல்லிட்டு, ஏவம் தியாத்வா மூலேன, மூல மந்திரம் சொல்லணும். எது? ஓ ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதியை ஸ்வாகா, அதோட டீட்டெயில் பின்னாடி வருதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஐம் ஹ்ரீம் க்ளீம் எல்லாம் தானே மூல மந்திரங்கள் சொல்லும் இல்லையா? ஸ்ரீம் ஹ்ரீம் எல்லாம். அது மாதிரி ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதியே ஸ்வாகா அப்படிங்கிற மூல மந்திரத்தை சொல்லி அவளை தியானம் பண்ணணும். வந்தே பக்தியா வந்திதாம் ச முனீந்திர மனுமானவைஹி ஏவம் தியாத்வா ச மூலேன சர்வம் தத்வா விசக்ஷணஹ சம்ஸ்தூய கவச்சம் திருத்வா
प्रणमेत दण्डवत् भुवि येषां च इयम् इष्टदेवी तेषां नित्यक्रिया मुने. ஸோ கவச்சம் சம்ஸ்தூய இப்படிப்பட்ட கவச்ச மந்திரம், அந்த மூல மந்திரம் தான் கவச்ச மந்திரம். ஸோ இந்த சரஸ்வதே சுவாகான்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த மந்திரத்தை திருத்துவா அதை அப்படி கவச்ச மந்திரமாக எடுத்துக்கணும், அது மனசில் எப்போதும் நிற்கணும். அது பிரணமே தண்டவத் புவி, தேவியா அப்படியே தண்டம் விழுந்த மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் தான், ஆண்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம், 8 அங்கங்களும் கீழே போட்டு நமஸ்காரம் இல்லையா? அப்படி நமஸ்காரம் பண்ணணும். ஏஷாம் ச இயம் இஷ்டதேவி, இவள் தான் இஷ்டதேவியாக யாரும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பா, குலதெய்வம் வேற இருப்பா, இஷ்ட தெய்வம் வேற இருப்பா. ஸோ இஷ்டதேவியாக இந்த சரஸ்வதி யாருக்கு இருக்காளோ அவளுக்கு இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லணும். அவள் இதை பண்ண முடியாது, சரஸ்வதி ஜெயிலி பணியாகணும். நித்திய கிரியாமுனே அவர்களுக்கு இதை நித்திய கிரியையாகவே செய்ய வேண்டும். संस्तूय कवचं धृत्वा प्रणवे दण्डवत् भुवि येषां च इयम् इष्टदेवी तेषां नित्यक्रिया मुने. सर्वं जगदम्बायै अस्तु.